வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே ஆன்ம தூய்மை பெறுவதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றி சிந்திக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை ஆழியாறு ஐடி இயக்குநரகம் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு நம்முடைய வேதாந்த சித்தாந்தங்கள் 8 வகையான வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 8 வகையான வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சுவாசத்தை முறைப்படுத்துதல். இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு முதல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்தை முறைப்படுத்துதல் முதல் படி. இரண்டாவது படியாக உடற்பயிற்சி, ஆசனம் செய்தல் இரண்டாவது பயிற்சி. மூன்றாவது படியாக கடவுளிடம் உன்னை ஒப்படைத்தல். இது மூன்றாவது படி. நான்காவது படியாக சுய ஆராய்ச்சி. நான்காவது சுய ஆராய்ச்சி. ஐந்தாவது படி பார்த்தீங்கன்னா, பற்றிலிருந்து விடுபடுதல். பற்றிலிருந்து விடுபடுத்தல். ஆறாவது படி சந்தோஷம். ஆறாவது படி சந்தோஷம். ஏழாவது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம் புறம் தூய்மை. ஏழாவது படி அகம் புறம் தூய்மை. எட்டாவது படி சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம். இந்த ஆன்மா வாழும் காலத்திலேயே தூய்மை பெறுவதற்கு இந்த 8 படிகளைத்தான் நம்முடைய வேதாந்த சித்தாந்தங்கள் கொடுத்திருக்கின்றது. சுவாசத்தை முறைப்படுத்துதல், உடற்பயிற்சி, ஆசனம், கடவுளிடம் உன்னை ஒப்படைத்தல், சுய ஆராய்ச்சி, பற்றிலிருந்து விடுபடுதல், சந்தோஷம், அதுக்கப்புறம் அகம்புறம் தூய்மை, அதுக்கப்புறம் சுய ஒழுக்கம். இந்த 8 படிகள் தான் இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல வேதாந்த சித்தாந்தங்கள் இந்த 8 படிகளை நமக்கு இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு கொடுத்திருந்தாலும், வேதாந்த சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 8 படிகளிலுமே உபதேசங்கள் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல உபதேசத்தோட உபாயத்தை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 5வது வேதமாகிய இந்த நம்முடைய வேதாத்திரிய வேதத்துல தான் இந்த ஆன்மா வாழும் காலத்திலேயே தூய்மை பெறுவதற்கு உபதேசத்தையும் கொடுத்து உபாயத்தையும் கொடுத்த கலியுகத்தினுடைய சித்தர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். இப்போ இந்த ஆன்மா ஏன் தூய்மை பெறணும் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், எனக்கு எதுக்கியா தூய்மை பெறணும்? நான் பிறந்தேன், இன்னாருக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்தேன், வாழ்க்கையில இப்படிலாம் நான் உயர்ந்துட்டேன். பொதுவா சொல்றது, வாழ்க்கையில நான் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன, இந்த ஆன்மா தூய்மை பெற்று என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி நாம கூட கேட்கலாம். அன்பர்களே, ஆன்ம தூய்மை என்பது புற உலகை பொறுத்தது அல்ல. ஆன்ம தூய்மை என்பது அக உலகத்திற்கான ஒரு படிதான் இந்த ஆத்மா தூய்மை பெறுவது. சித்தர்கள் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறவாமை வேண்டும். ஏன்னா பிறப்பு என்பதே ஒரு பிணி என்று சொல்கிறார்கள். இப்ப பிணின்னு சொல்லும்போது என்ன, துயரம்னு சொல்லலாம், துன்பம்னு சொல்லலாம், நோயின்னு சொல்லலாம், அப்ப என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் தாங்க முடியாத வருகின்ற அத்தனை செயல்களும் அத்தனை நிகழ்வுகளும் தான் நாம இந்த பிணின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு இந்த 8 படிகள், இது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த 8 படிகள் வந்து ரொம்ப ஒரு அந்த சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வந்து அற்புதமா இருக்கும். ஏன் இதுல வந்து முதல்ல வந்து சுவாசத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து இந்த சுவாசத்தை வச்சு தான் இருக்கிறது. இப்ப பிறப்பு அப்படின்னு இப்ப நம்மள சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து பிறந்துட்டோம் ஒரு தேதியில சொல்லி, இந்த தேதியில வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். பிறந்த தேதி. அது வந்து நமக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து நம்ம மருத்துவமனையில நாம வந்து வாங்கிறது அந்த பிறந்த தேதி. ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிறந்த தேதி என்பது நமக்கு ஒண்ணு இருக்கிறது. அந்த பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இறைவன் நமக்கு 2 நிலையை கடந்து ஒரு 3ஆம் நிலையில நம்மை வந்து படைத்திருக்கிறான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தையும் தாயும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து தாயினுடைய கருவறையிலே ஒரு கருவாக 4வது நாளே ஒரு கருவாக நம்ம உருவாயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கருவுக்கு வந்து கர்மா எதுவுமே இல்லை. ஏன்னா, அந்த கரு 4வது நாள் உருவாகின்ற ஒரு கரு தாயினுடைய வயிற்றிலே வந்து ஒரு 2வது மாசமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த கரு வந்து சிதைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அது பல பிறவிகள், பல ஜென்மாக்கள் கடந்து ஒரு தாயினுடைய வயிற்றிலே தந்தையினுடைய வித்தில பதிந்து தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி உடனே சிதைஞ்சு போயிடணும். அவ்வளவுதான் கர்மா. அதனுடைய பிறவி பயன் முடிஞ்சு போயிட்டதுக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி 7வது நாள் உருவாகின்ற கரு இருக்கிறது தாயினுடைய வயித்துல. அந்த 7வது நாள் உருவாகின்ற கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே போல பல ஜென்மாக்கள் கடந்து தந்தையினுடைய வித்திலிருந்து தாய்க்கு போய் தாயினுடைய திருவறையிலே அது கருவாக உருவாகி 90 நாட்கள் கழிச்சு அதுக்கு வந்து அந்த உயிர் துடிப்பு, இருதய துடிப்பு வந்து அதற்கு பிறகு இறை உபதேசத்தை கர்ப்பத்திலேயே உபதேசத்தை கேட்டு அதற்கு பிறகு 4வது மாதமோ 5வது மாதமோ அந்த கரு வந்து சிதைந்து விடும். அதற்கும் கர்மா இல்லை. அது வந்து இறை உபதேசத்தை கேட்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த ஆன்மாவுக்கு அவ்வளவுதான் கொடுப்பினை அவ்வளவுதான். இந்த 3ஆம் நிலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயினுடைய வயித்துல 14வது நாள் உருவார கரு. அந்த 14வது நாள் உருவார கரு தான் இப்ப நம்ம இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை மனிதர்களும் நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து 14வது நாள் உருவான கரு. ஒரு சில கரு அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரு பார்த்தீங்கன்னா 17வது நாள் தான் உருவாகும் ஒரு தாயினுடைய வயத்துல. இந்த 17வது நாள் உருவார கருதான் இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்திலே அவர்கள்லாம் வந்து மகான்களாக அவதரிக்கிறார்கள். இப்ப வேதாத்ரி மகரிஷி எடுத்துட்டோம்னா தன்னுடைய தாயினுடைய திருவறையிலே 17வது நாளாக உருவான கருவாக அவர் இருந்திருப்பார். அதனால இந்த உலகத்துல அவர் வந்து ஒரு சித்தராக ஒரு மகானாக இன்றைக்கும் எல்லோராலும் வந்து போற்றப்படுகிறார். அப்போ நாமெல்லாம் வந்து 14வது நாள் உருவான கரு. இந்த கரு ஒரு தாயினுடைய வயிற்றிலே உருவாகி இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஆன்மா தூய்மை பெறணுமா பெறக்கூடாதா என்பது தெரியும். அப்ப இந்த கரு 14வது நாள் உருவாகின்ற இந்த கருவானது 14 நாள்ல உருவாகும் பொழுது நிச்சயமா இந்த கரு வந்து ஒரு தாயினுடைய திருவறையிலிருந்து ஒரு குழந்தையா பிறக்கும் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தெரியும். அப்போ இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பிறப்பு சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தாயினுடைய வயிற்றிலே இந்த கரு இப்பொழுது உருவாகி இருக்கிறதோ இந்த கருவானது இந்த பிரபஞ்சத்திலே இந்த கருவிற்கு 120 ஆண்டுகள் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. அந்த 120 ஆண்டுகள் எந்த முறையில் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சுவாசத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மனிதனுக்கு ஆயுள் என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு ஒரு மெத்தட், அதுக்கு ஒரு ஃபார்முலா அது கொடுத்துருக்குறாங்க. அது அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், ஒரு மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 21,600 மூச்சு வீதம். அதே போல வந்து ஒரு வருடத்திற்கு 78,84,000 மூச்சு வீதம்,
120 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 94 கோடியே 60,80,000 மூச்சு நமக்கு கேரண்டியா வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 94 கோடியே 60,80,000 மூச்சு இறைவன் வந்து எனக்கு வந்து உத்தரவாதமாக கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகள்ல வந்து அவரவர்களுடைய அந்த தாயினுடைய வயிற்றிலே நாம வந்து அந்த 14வது நாள் வந்து அந்த கருவாக உருவாகும் பொழுது அவரவர்களுடைய கர்ம வினை பதிவுகளின் படி, எப்படி கர்ம வினை பதிவுகளின் படின்னா, இப்ப நாம வந்து நம்ம குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து 7வது தலைமுறை. நாம் அத்தனை பேருமே. இப்ப பேசுற நானும் 7வது தலைமுறை, அடியேனும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் 7வது தலைமுறை தான். நாம அத்தனை பேருமே. நம்ம வீட்டுல அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 7வது தலைமுறை. அம்மா இருந்தா அவங்க 7வது தலைமுறை. அப்போ இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்காக இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம 7வது தலைமுறையா ஒரு கருவிலே அவதாரம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல நாம பிறந்திருக்கிறோம். இப்ப நமக்கு மேல வந்து 6 தலைமுறைகள் இருக்கு. 6வது தலைமுறைன்றது வந்து அப்பா அப்பா அம்மா, 5வது தலைமுறைன்றது தாத்தா பாட்டி, 4வது தலைமுறைங்கிறது வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அப்புறம் 3வது தலைமுறைங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. அப்போ நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள். இந்த நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள்ல ஒவ்வொரு தலைமுறையிலையும் 20 வருடங்கள் வினைப்பதிவுகள் கணக்கிட்டு 6 தலைமுறைக்கு 6 × 20 120 வருடங்கள் அந்த வினைப்பதிவை எடுத்துக்கிட்டு 7வது தலைமுறையா 120 வருடம் ஒரு ஆயுளோட தான் இறைவன் நம்மை இந்த உலகத்திலே படைக்கிறான். அந்த தாயினுடைய வயிற்றுல நம்ம கருவாக உருவாகின்ற அந்த க்ஷண நேரம், நேனோ செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணிமைக்க நேரத்தை விட 100 மடங்கு குறைவு. அந்த நேரத்துல அந்த கரு உருவாகின்ற நேரத்துல எந்தெந்த கோள்கள் எந்தெந்த வேகத்திலே எந்தெந்த அலை வேகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சுழன்று கொண்டும் இருந்ததோ, சாயா கிரகங்கள் என்று சொல்லுகின்ற ராகு கேதுவும் எவ்வளவு தூரத்திலே சூரியனுடைய நடு மையத்திலிருந்து நாம் கருவாக உருவாகும் பொழுது எந்த இடத்திலே அது இருந்ததோ அதை வைத்துத்தான் இந்த 120 வருட சுவாசம் என்பது, அதை வைத்து நமக்கு கர்மவினை பதிவுகளின் படி ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. 60, 65, 82, 95 இப்படி நிறைய ஆயுள் வயது வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி நிர்ணயிக்கப்படுகின்றதை தான் வந்து நம்ம வானியல் ஜோதிடத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எழுதும் பொழுது இந்த ஜாதகருக்கு தோராயமான ஆயுள் 75 வருடம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆன்மா இறைவன் 120 வருஷம் வந்து இந்த இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயுளை கொடுத்தாலும் அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின் படித்தான் இந்த ஆயுள் வந்து இவ்வளவுதான் ஆயுள் அப்படின்னு வந்து கணக்கிட்டுறாங்க. இப்போ இவ்வளவுதான கணக்கிட்ட ஒரு ஆயுளை இந்த ஆன்மா தூய்மை பெறணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஞான வைராக்கியமா நாம வந்து இதை எடுத்துக்கணும். முதல்ல அந்த ஞான வைராக்கியமாக இந்த ஆன்மா வாழும் காலத்திலேயே தூய்மை பெற வேண்டும். வாழும் காலத்திலேயே தன்னுடைய பதிவுகளை தானே தன் பதிவுகளை தானே அனுபவித்து தானே அந்த பதிவுகளே வருகின்ற ஏற்ற இறக்கங்களை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் சார்ந்து வருகின்ற புற துன்பங்களை, அதாவது வந்து பொருளாதார ரீதியாக அதையும் தானே அனுபவித்துவிட்டு தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு ஜீவன் கொடுக்காமல் செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மா என்பது வாழும் காலத்திலேயே தூய்மை பெற வேண்டும். அப்போ இந்த ஆன்மா தூய்மை பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த சுவாசத்தை முறைப்படுத்துதல் என்பது ஒரு 8 படிகள்ல, ஆன்ம தூய்மைக்கு 8 படிகள்ல இப்ப நாம பார்க்கிற சிந்தனை முதல் சிந்தனை தான். இதுல வந்து இந்த முதல்ல அப்ப சுவாசத்தை முறைப்படுத்திட்டா என்னுடைய ஆயுள் கூடிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆயுள் வந்து 100% நிச்சயமாக கூடும். ஆனால் கர்மா என்பது, அந்த பதிவு என்பது இறைவனால் நமக்கு
விதிக்கப்பட்டது. அப்போ விதிக்கப்பட்ட ஒன்றை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மால விதிக்கப்பட்டதை நம்மால எடுக்க முடியாது. அதுதான் சொன்னாங்க. இறைவன் மனிதர்கள் என்பவர்கள் இறைவனிடம் கர்மா இருக்கும் பொழுது கர்மாவை தான் அனுபவிக்காமல், கர்மாவை தான் ஏற்றுக்கொள்ளாமல் மனிதர்கள் வாதம் செய்வார்கள் என்று இறை தத்துவத்திலே குறிப்பிடுகிறது. இதையே மகரிஷி அவர்கள் ஒரு பாடலிலே குறிப்பிடும் பொழுது, வாதமிடும் பல கோடி அலைகளோடு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு மகரிஷி. வழுவாது நின்று அப்படின்னு சொல்றாரு. கடலும் அலையும் அந்த நிலையில ஒரு பாடல்ல மகரிஷி சொல்றாரு, ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும். பேதமுடன் அலைகளவை விரிந்த போது பிரியாது கடலை விட்டு அப்படிங்கிறார். என்னத்தான் நாம இறைவன் கிட்ட நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது நாம என்னத்தான் நம்ம அந்த துன்பத்துல நாம ஒரு சில சண்டை சச்சரவுகள், வாதங்கள், விவாதங்கள் இறைவனோடு செய்தாலும் அது முடிவுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த இறைவனோட தான் நம்மளை நீக்கமர ஐக்கியம் கொள்ளும் நிலையற்ற ஜீவாத்மா. இது அப்ப இந்த ஜீவாத்மா என்பது நிலையானது அல்ல. அப்ப நிலையாத இல்ல எனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த ஞான வைராக்கியம் வரவில்லை? இந்த ஞான வைராக்கியம் நமக்கு வந்துருச்சுன்னா நாமும் நம் பதிவுகளை நாமே கழித்துக் கொள்ளலாம். அதுதான் விதியை மதியால் வெல்வது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெளியிலலாம் யாருமே உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். நம்முடைய ஆசான் அவர்களையே எடுத்துக்கலாம். ஆசான் அவர்கள் பாருங்க, தன்னுடைய ஆசானுடைய ஆயுள் அவருடைய ஜனனகால ஜாதகப்படி 59 ஆண்டுகள் அவருடைய ஜனனகால ஜாதகம். ஆனால் இந்த பூ உலகிலே 95 ஆண்டுகள் ஆசானவர்கள் சிறப்பாக வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப எப்படி காட்டினாங்க? அவரு விதியை மதியால் வென்றார். அப்ப விதியை மதியால் வென்றார்னா என்ன பண்றது? எந்த உபதேசங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இறை தத்துவத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த உபதேசத்தோடு மகானவர்கள் உபாயத்தையும் உள்ளே கொடுத்தார். அந்த உபாயத்தை உள்ளே கொடுத்து முதல்ல அந்த உபாயத்தை தானே செய்து பார்த்து அதில் வருகின்ற பலன்களை வைத்து பிறகு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் அவர் கொடுத்தார். அப்ப என்ன ஆச்சு அவருக்கு? அந்த 59 வருட அவருடைய ஜனனகால வானியல் ஜோதிடப்படி இருந்த ஜாதகத்தை, விதியை தன்னுடைய மதியால் 95 ஆண்டுகள் இந்த நில உலகிலே குரு அவர்கள் அற்புதமாக வாழ்ந்தார். நம்மை எல்லாம் வழிநடத்தி சென்றார். அப்போ இந்த ஆன்மா தூய்மை பெறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சுவாசத்தை முறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப சுவாசத்தை முறைப்படுத்துதல் என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். இப்போ சுவாசத்தை முறைப்படுத்துதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடத்துக்கு நாம 15 மூச்சு அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? இது நாம பேசல, இது இறை தத்துவத்திலே கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நிமிடத்துக்கு நாம 15 மூச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். அப்ப 60 வினாடிகள்ல 15 மூச்சு விடணும் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு 4 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அதுவே 120 வருட ஆயுளுக்கு நம்மை வழிவகுக்கும். சரி, இது நமக்கு சில காலங்கள் கடந்து 25 வருஷம் கழிச்சோ இல்ல 30 வருஷம் கழிச்சோ இல்ல 40 வருஷம் கழிச்சோ வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகின்ற நிறைய விபத்துக்கள், துன்பங்கள், அதுல ஒரு வலி தாங்க முடியாமத்தான் நாம என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மையங்களை நோக்கி நாம ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஆன்மீக மையங்களை நோக்கி நாம ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கலியுகத்தினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருக்கின்ற இந்த 3 யுகங்கள்ல, இந்த கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள், அதாவது சீடர்கள் வச்சுக்கலாம், சீடர்கள் குருவை தேடி ஓடினார்கள் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சீடர்கள் ஒரு இறை தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக
தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குருமார்களை தேடி ஓடினார்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த கலியுகத்துல பாருங்க, இதை நாம சிறப்புன்னு சொல்றதா இல்ல துர்பாக்கியம்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா கலியுகத்துல குருமார்கள் அப்படியே எதிர், குருமார்கள் சீடர்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ குருமார்கள் சீடர்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்றது, அது இப்போ நம்ம ஒரு குருவை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு சிறப்பு. ஆனால் ஒரு குரு இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகத்துல ஒரு 700 கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல இந்த குருவானவர், நடமாடும் தெய்வமாக இருந்த ஒரு குரு நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் நாம எவ்வளோ பாக்கியம் பெற்றவர் என்பது சிறப்பு. ஆனால் இந்த அவர் கொடுத்த அந்த ஒரு கலையை நம்முடைய வாழ்நாளிலே அந்த குருவனுடைய கொள்கைகள் மீது ஒரு ஆழமான ஈடுபாடும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் வைத்து வாழும் காலத்திலேயே இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு நாம ஏதாவது வழி எடுத்திருக்கிறோமா, அந்த ஒரு கொஸ்டின் மார்க், அங்க ஒரு கேள்விக்குறி வரும் பொழுதுதான் நம்ம மனசுலயே சில விஷயங்கள் வரும். அடடா, நான் இன்னும் அந்த நிலைமைக்கு நான் இன்னும் போகலையே, ஏன் போகல, இப்படி குரு என்ன தேர்வு செய்தும் நான் ஒரு இந்த நிலைக்கு இருக்கனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 யுகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை, அநாதை அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தை இப்ப நம்ம நம்ம நிறைய விஷயத்துல நம்ம சொல்லுவோம். பொருள் சார்ந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா, எனக்கு அது கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு யாருமே இல்லப்பா, உறவுக்கு எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அநாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதை நம்ம பொருள் சார்ந்த உலகத்துல தான் நாம எடுத்துட்டு போறோம். ஆனா இதனோட உண்மையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே எவர் ஒருவர் அதிர்ஷ்டம் கெட்டவர், எவர் ஒருவர் அநாதை என்றால், எவர் ஒருவர் குருவை பிடிக்காதவர்களோ அவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள் என்று கலியுகத்திலே இப்ப கூட அதை பத்தி நிறைய சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க நமக்கு? சுவாசத்தை முதல்ல முறைப்படுத்தணும். இந்த சுவாசத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சி செய்கின்ற நேரமும் இல்லையோ, நீங்க 24 மணி நேரத்துல எந்த செயல்களை செய்தாலும் சுவாசத்தை எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு யுக்தி இருக்கு. அது என்ன யுக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெக்னிக். இப்ப நாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தை நாம் அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முழு கவனமும் அந்த லட்சியத்தின் பேர்ல இருக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லலாம். வில்லிலிருந்து புறப்படுகின்ற ஒரு அம்பு போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ வில்லிலிருந்து ஒரு அம்பை நம்ம விடும் பொழுது நம்முடைய குறிக்கோள், நம்முடைய பார்வை எல்லாம் எங்க இருக்கும்? இந்த அம்பு எந்த இடத்துல போய் எந்த பாயிண்ட்ல போய் நிக்கணுமோ அந்த குறியில தான் இந்த அம்பு போய் நிற்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுதான் அவேர்னஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழிப்பு நிலை, ஒரு ஷார்ப்பான ஒரு விஷன் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் யுக்தி என்ன தெரியுமா? அது கிடையாது. நீ வாழ்க்கையில் எந்த செயலை செய்தாலும் உன்னுடைய மனமானது ஒரு முனை அம்பாக இருக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த செயலை செய்தாலும் இருமுனை அம்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க இருமுனை அம்பு? அம்புன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு முனை தானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசைக்குத்தானே அது போக போகுது. அது எப்படி இருமுனை அம்புன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்க யுக்தியில. நீ எந்த செயலை செய்தாலும்பா, உன்னுடைய இலக்கு எதை நோக்கி செல்கிறதோ அதுல இருக்கணும். அதே நேரத்துல அகம் நோக்கியும் இருக்கணும். அகம் நோக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இலக்கை அடியேன் அடைவதற்கு, பாருங்க அங்க கூட நான் சொல்லல, இந்த இலக்கை, ஏன்னா நான் சொன்னா ஒரு அகங்காரம் நமக்கு வந்துடும். இந்த இலக்கை அடியேன் அடைவதற்கு உள்ளிருந்து
என்னை ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறதே அது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம கேட்கணும். இந்த விசாரம் தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுவாசத்தை தானாக முறைப்படுத்தி விடும். ஏன்னா நாம புற உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், உங்களுக்கே தெரியும். ஆனால் அக உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய மூச்சினுடைய எண்ணிக்கை நமக்கு, நீங்களே பாருங்க, தானாகவே நமக்கு குறைந்து விடும். அப்போ மூச்சினுடைய எண்ணிக்கை எனக்கு குறையணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இன்று முதல் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளும் எப்படி இருக்கணும்னா இருமுனை அம்பாக இருக்க வேண்டும். அத நமக்குள்ள இந்த ஆத்மா, அதுதான் என்ன சொல்றோம்னா ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு உள்ளக்குள்ள கேட்கணும், ஒருவருக்குள்ள ஒரு கேள்வியா நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை கேள்வி கேட்கும்படி வச்சுக்கூடாது. நமக்கு நாமே ஒரு கேள்வி கணைகளை நாம் எழுப்பும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சுவாசம் தானாக முறைப்படும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மகரிஷி பாருங்க, நமக்கு உடற்பயிற்சியில கூட பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த உடற்பயிற்சியில நம்ம கை பயிற்சியில முதல் நிலை இரண்டாம் நிலை பாருங்க. இந்த முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் எதுக்கு கொடுக்கிறார் மகரிஷி? எடுத்த உடனே சுவாசத்தை முறைப்படுத்துதல். எப்படி சுவாசத்தை முறைப்படுத்துகிறார் மகரிஷி? நம்மளுடைய உடற்பயிற்சி புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்? கைகளை மேலே உயர்த்தி 4 இயல்பான மூச்சு அப்படிங்கிறார். அப்ப இந்த இயல்பான மூச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அன்பர்கள்கிட்ட நம்ம இயல்பான மூச்சுன்னா என்ன கேட்டீங்கன்னா, சாதாரணமா மூச்சு எடுத்து விட்டா இயல்பான மூச்சு. ஒரு சில அன்பர்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஆழ்ந்த மூச்சு அப்படிம்பாங்க. அப்போ இந்த இயல்பான மூச்சுக்கும் ஆழ்ந்த மூச்சுக்கும் வித்தியாசம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டால் 4 வினாடிகள், ஆஸ் பர் மேனுவல் 4 வினாடிகள் நாம ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் இயல்பான மூச்சு. அதுக்கு மேலே நம்ம ஆழ்ந்து மூச்சு விடுறோம், மூச்சை இழுக்கிறதுக்கு விடுறதுக்கு நம்ம ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறோம், 12 செகண்ட் எடுத்துக்கிறோம், இல்ல மூச்சு இழுக்கிறத விட வெளியில விடுறது அதிகமா விடுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆழ்ந்த மூச்சு வகைகளை சேர்ந்தது. அப்போ நாம எடுத்த உடனே மகரிஷி என்ன பண்றார் பாருங்க, முதல்ல சுவாசத்தை அங்க என்ன சொன்னாங்களோ அதை மகரிஷி நமக்கு எளிமையாக முதல்ல எடுத்த உடனே உடற்பயிற்சிக்குள்ள கொடுத்து சுவாசத்தை முறைப்படுத்துதல், இதைத்தான் மகரிஷி நமக்கு முதல்ல கொடுக்கிறார். ஏன் சுவாசத்தை முறைப்படுத்தணும்? அடுத்தது நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா இப்ப நான் சுவாசத்தை மட்டும் முறைப்படுத்திட்டேன்னா எனக்கு இந்த ஆன்மா தூய்மை அடைஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அன்பர்களே, சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுது அதனுடைய தொடர்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தொடர்பு ரத்தம் தான் அதனுடைய தொடர்பு. அப்போ உடல் முழுக்க ஓடுகின்ற இந்த பிராணசக்தி, இந்த ரத்தம் சீராக ஓடுவதற்கு இந்த சுவாசத்தை முறைப்படுத்துவது மிக மிக அவசியமாகிறது. ஏன் சொல்றோம் இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மனிதனுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே மொத்த தோற்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேதங்கள் சொல்வதெல்லாம் 84 லட்சம் உயிரினங்களை இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் படைத்திருக்கிறான். அந்த 84 லட்சம் உயிரினங்களிலே 3,84,000 யோனி பேதங்களுடைய சிறப்பிலே உச்சகட்ட படைப்பான கடைசி படைப்பான மனிதனை இறைவன் படைத்தான். அப்ப இந்த இறைவனே மனிதனை படைத்திருக்கிறான் என்றால் எந்த இடத்திலே இறைவனுடைய படைப்பு தத்துவம் நிறுத்தப்பட்டதோ அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன? காரம் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதற்குள்ள இருக்கிற தத்துவம் துவர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதற்குள்ள இறை தத்துவம் இனிப்புன்னு சொல்லுவோம். இப்போ மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா அதற்குள்ள இறை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 பேர் 10 விதத்துல ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்? இவர்கள் அனைவரும் சுவாசத்தை இன்னும் முறைப்படுத்தவில்லை. சுவாசத்தை முறைப்படுத்தினால் அதற்கான விடை நமக்கு சுலபமாக தெரியும். ஏன் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தோற்ற பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் என்றால் மனிதனுக்கு மட்டும்
96 தத்துவங்கள் அடங்கியவன் இந்த மனிதன் என்பது இறைவனால் சொல்லப்படுகிறது. இந்த 96 தத்துவங்களுமே நமக்கு உடலுக்குள்ளே இருந்துதான் இருக்கிறது. குணங்கள் 3ஆக இருக்கிறது. அதே போல நம்மளுடைய மண்டலங்கள், உடம்புல மண்டலங்கள் 3ஆக இருக்கிறது. பற்று 3ஆக இருக்கிறது. தோஷம் 3ஆக இருக்கிறது. மலம் 3ஆக இருக்கிறது. அந்த கரணம் என்பது 4ஆக இருக்கிறது. அவஸ்தை என்பது 5ஆக இருக்கிறது. கோஷம் என்பது 5ஆக இருக்கிறது. அசயம் என்பது 5ஆக இருக்கிறது. கர்ம இந்திரியங்கள் 5ஆக இருக்கிறது. புலன்கள் 5ஆக இருக்கிறது. ஞான இந்திரியங்கள் 5ஆக இருக்கிறது. பூதங்கள், பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதம் சொல்றோம் இல்லையா, இந்த பூதங்கள் 5ஆக இருக்கிறது. நாடிகள் 10ஆக இருக்கிறது. பிராணன் என்று சொல்லுகின்ற தச வாயுக்கள் என்று சொல்லுகின்ற வாயுக்கள் அது 10ஆக இருக்கிறது. ராகத்வேஷங்கள் என்பது 8ஆக இருக்கிறது. ஆதாரம் என்பது 6ஆக இருக்கிறது. வினை என்பது 2ஆக இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இது இத்தனை ஒரு பெரிய ஒரு படைப்பு தான் இந்த மனிதன். இந்த 96 தத்துவங்கள் அடங்கிய இந்த மனிதன், ஒரு மனிதன் தன்னுடைய சுவாசத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றால் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் மட்டும் ஒரு மனிதன் தினமும் சீராக இயக்கினால் இந்த சுவாசம் முறைப்படும் என்று ஒரு உபாயத்தை சொல்கிறார்கள் நம்முடைய வேதாந்த சித்தாந்தத்தில். அப்ப நமக்கு உபாயத்தை சொன்னா போருமா? உபதேசம், அந்த உபதேசம் உபாயம் ரெண்டும் சொன்னாலே நாம செய்யறதுக்கு நமக்கு என்ன என்ன நடக்கிறது? நம்முடைய பதிவுகள் நம்முடைய முயற்சியை விட பதிவு என்ன பண்றது அதிகமா இருக்கிறதுனால நம்மளால நிறைய நேரங்கள் கடந்து போயிடுறோம். நிறைய பேர் கூட கேட்டு பாருங்க, வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, நான் கூட மகரிஷி அவர்கள்கிட்டயே நான் நேரடியா தீட்சை எடுத்தேன், ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பயிற்சி மகரிஷி அவர்கள் கையிலே சான்றிதழ் வாங்கினேன், ரொம்ப சந்தோஷம், ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்படிங்களா? இப்ப எங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, இல்லைங்கய்யா 30 வருஷமா எனக்கு டச்சே விட்டு போச்சுய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன? இது ஆன்மா தூய்மை பெறுவதற்கு குரு நம்மை நோக்கி வந்தார், குரு நம்மை தேர்ந்தெடுத்தார். ஆனால் குரு நம்மை தேர்ந்தெடுத்தாலும் என்னுடைய பதிவுகள், குரு நம்ம மேல நமக்கு ஒரு குருவுடைய வேலை என்ன? இது இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நாம தான் பிடிச்சுக்கணும் குருவை. குரு நம்மளை பிடிக்க மாட்டார், நாம அவர் குரங்கு பிடியா பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ நாம அவர் பிடிய நம்ம இந்த கர்மா என்பது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தாய் குரங்கு குழந்தை குரங்கை பிடிக்காது. குழந்தை குரங்கு தான் தாய் குரங்கை பிடிச்சிக்கிட்டு அந்த மடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தாய் குரங்கு எந்த விதமான பிரயத்தனமும் அதுக்கு செய்யாது. என்ன பண்ணோம்? அதுக்கு கலையை கற்றுக் கொடுக்கும். இந்த தாய் குரங்கு தன்னுடைய மடியில தன்னுடைய குட்டி இருக்குன்னே அதுக்கு தெரியும். ஆனா அதை அது இக்னோர் பண்ணிடும். என்ன பண்ணோம்? அதுக்கு பாட்டுக்கு கிளைக்கு கிளை தாவிக்கிட்டு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு கிளை நடுவில் தடுத்து இந்த குட்டி குரங்கனுடைய கிரிப்பு, கைப்பிடி அந்த இடத்துல விட்டுடும். அது விட்டுட்ட உடனே கீழே விழும் இந்த குட்டி குரங்கு. உடனே குடுகுடன் ஓடி போய் திருப்பி தாய் குரங்க போய் பிடிச்சிக்கும். அது போல நமக்கு வாழ்க்கையில பதிவுகள் என்பது நிறைய நம்மளை தடுக்கும், திருப்பி குருவோட சேர்க்க விடாம. நாம தான் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் கடந்து சிக்கன பிடித்தேன் குருவின் திருவடியை அப்படின்னு அவர் திருவடியை போய் நாம பிடிச்சுக்கிட்டா தான் இந்த ஆன்மா தூய்மை பெறும். இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த ஆன்மா தூய்மை பெறாமல் இந்த ஆன்மா தன்னுடைய எந்தெந்த பதிவுகள் எல்லாம் வாழ்க்கையில கடக்கணுமோ, எந்தெந்த பதிவுகளை எல்லாம் தான் அனுபவிக்கணுமோ அதை தான் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஏன்னா சீக்கிரம் முதுமை வந்துடும், உடல்ல நோய்கள் அதிகமாக வந்துடும். அப்ப இதெல்லாம் வந்த உடனே எந்தெந்த பதிவுகள் எல்லாம் இந்த ஆன்மா அனுபவிக்கவில்லையோ, எந்தெந்த பதிவுகள் எல்லாம் தனக்கு தெரிந்தே இந்த பதிவுகளை தான் அனுபவிக்க மாட்டேன் என்று இறைவனிடம் வாக்குவாதம் செய்கிறதோ, அந்த பதிவுகள் எல்லாம் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு போய்விடும். அந்த அடுத்த சந்ததிக்கு அது போயிடுச்சுன்னா அது என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிப்பதை விட
நம்முடைய அடுத்த சந்ததிக்கு போகும்பொழுது இந்த பதிவுகள்லாம் அவர்கள் 3 மடங்கு 300% துன்பத்தை நம்முடைய சந்ததிகள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்களேன், அப்ப நாம யார் மேல இப்ப இந்த அளவுக்கு ஒரு பற்று வச்சிருக்கிறோமோ, பாசம் வச்சிருக்கிறோமோ, அப்போ அவங்களுக்கு தான் நாம 3 மடங்கு துன்பத்தை தரக்கூடிய பதிவுகளை நாம தான் கொடுத்துட்டு போறோம். இது நியாயமா? அப்ப நாம் இப்ப பாசம் வைக்கிறதுல அர்த்தமே இல்லையே. இதற்தான் யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் வாழ்க்கையில நாம் உடற்பயிற்சி செய்கின்ற நேரமும் பரவாயில்ல, தியானம் செய்கின்ற நேரம், காயகல்ப பயிற்சி செய்கின்ற நேரம், நம்மை நாமே அகத்தாய்வு செய்கின்ற நேரம், நாம் ஒரு தினமும் ஒரு 15 நிமிடமோ 30 நிமிடமோ மௌனமாக இருக்கின்ற ஒரு நேரம், இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இந்த நேரத்தை தவிர மிச்ச எல்லா நேரத்திலும் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலோடு நம்முடைய மூச்சோடும் ஒரு தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படிங்க ஐயா முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிக்கலா அதை நம்ம செய்தோம்னா 3 மாதம் தான். 3 மாதங்கள் நம்முடைய பயிற்சிகளை நாம முறையாக செய்து, கூடவே நாடி சுத்தி பிராணாயாமத்தையும் முறையாக செய்து, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலோடும் அந்த செயலிலே ஒரு முனை அம்பாகவும், இந்த செயலை செய்வதற்கு அடியேனுக்கு உள்ளிருந்து என்னை உந்திக் கொண்டிருப்பது எது, யார் என்ற ஒரு கேள்வியும் கேட்டாலே, அந்த கேள்வியை நமக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. உடனே நமக்கு மனசு எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மூச்சை இழுத்து விடுறோம் இல்லையா, அந்த மூச்சை இழுத்து விடுறத நீங்க என்ன பண்ணுவீங்க, அகக்கண்ணால பார்ப்பீங்க. ஏன்னா புறக்கண்ணால பார்க்க முடியாதது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி அக உலகத்தை நோக்கி, நீங்க புற உலகத்தை நோக்கி கேட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அக உலகத்தை நோக்கி ஒரு கேள்வி, அக உலகத்தை நோக்கினா நம்ம வெளியில போய் யார்கிட்டயா கேட்க முடியுமா? அதுக்கு அக உலகம் என்பது எங்க இருக்கிறது? எனக்கு உள்ளே இருக்கிறது. அப்போ எனக்கு உள்ளே இருக்கின்ற அக உலகத்தை நோக்கி நாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது என்ன நடக்கும்? உன்னுடைய மூச்சினுடைய எண்ணிக்கையை குறைத்து விடும். எப்ப மூச்சினுடைய எண்ணிக்கை குறைகிறதோ சுவாசம் என்பது அந்த இடத்திலே முறைப்படுத்தப்படுகிறது. அப்ப சுவாசம் முறைப்படுத்தப்பட்டால், ஒரு இடத்துல ஒரு சுவாசம் முறைப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? பிராணசக்தி சீராக இருக்கும். எப்ப பிராணசக்தி சீராக இருக்கிறதோ அப்ப அந்த உடலிலே அவர்கள் சொன்ன அந்த உபாயம்தான், அந்த பஞ்ச பிராணன் பஞ்ச நாடிகள் ஒரு உடம்புல சீராக இயங்கும். அப்ப இந்த பஞ்ச பிராணனும் இந்த பஞ்ச நாடிகளும் சீராக இயங்குவதற்குத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறாரு. அப்போ சுவாசத்தை முறைப்படுத்தும் போதே ஒரு உடற்பயிற்சி செய்தாலே சுவாசம் முறைப்படுகிறது. நம்ம உடற்பயிற்சி ஏன் இப்படி சொல்றோம்? உடற்பயிற்சிக்குள்ள சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற பிராணாயாமம் இருக்கிறது, காயகல்ப பயிற்சியில பிராணாயாமம் இருக்கிறது, தியானத்திலே பிராணாயாமம் இருக்கிறது, அகத்தாய்விலையும் பிராணாயாமம் இருக்கிறது, மௌனத்திலையும் பிராணாயாமம் இருக்கிறது. அப்போ எல்லாத்துலேயுமே நமதுல பிராணாயாமம் இருக்கிறது. பிராணாயாமம் என்பது என்னது? பிராணன்னா உயிர், அயமானா முறைப்படுத்துதல். அப்ப அந்த உயிரை முறைப்படுத்துகிற, சுவாசத்தை முறைப்படுத்துகிற அத்தனை யுக்திகளும் நம்ம உடற்பயிற்சிக்குள்ள இருக்கிறது, எல்லா பயிற்சிகளிலும் இருக்கிறது. அப்போ இதை நாம முறையா செய்தாலே நம்ம ஆன்ம தூய்மை பெறுவதற்கான அந்த முதல் படி, சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற அந்த படியை நம்மால் நிச்சயம் எட்ட முடியுமா முடியாதா? அந்த கேள்வியை நமக்குள்ள நாம கேட்கணும். சரிங்கய்யா, இப்ப நான் சுவாசத்தை முறைப்படுத்துறேன், முறைப்படுத்தினா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆயுள் அந்த கர்மவினை பதிவுகளின் படி ஒரு 70 வயசு இருக்கு. ஆனா இவர் சுவாசத்தை முறைப்படுத்தல. தன்னுடைய சஞ்சித கர்மாவும் இருக்கு, பிராரப்த கர்மாவும் இருக்கு. அவரு சுவாசத்தை முறைப்படுத்தல. அப்படி முறைப்படுத்தாததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா,
அவர் 70 வயதுல அவர் அனுபவிக்க வேண்டிய ஒரு கர்மவினை பதிவை அவரால் அனுபவிக்காம அவர் 65 வயதிலேயே வந்து மரணம் அடைகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த அவருடைய கர்மவினை பதிவுகளானது அவர்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அதை வந்து பங்கீடு செய்யப்படுகிறது. அப்படி பங்கீடு செய்கின்ற அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நமக்கு வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த ரிச்சுவல்ஸ்ல சடங்குகள்ல பார்த்தா தெரியும். ஒரு இறந்த ஒரு இறந்த உடலை எடுப்பதற்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இவருடைய கர்மவினை பதிவுகளை இப்போ பங்கீடு செய்ய போறோம், பங்கு ஆளிகள் எல்லாம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கர்மாவை பங்கீடு செய்ய போறோம், பங்காளிகள் எல்லாம் வாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம கிட்டக்க போவோம்? யாரும் கிட்டக்க போக மாட்டோம். அப்ப என்ன பண்ணோம், வெறும் அவங்க இதெல்லாம் சொல்லாம மூடி மறைச்சு பங்காளிகள் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க முன்னாடி வந்து நின்ன உடனே என்ன பண்றது, இந்த ஆன்மா தான் அனுபவிக்காத தன்னுடைய பதிவுகளை யார் யார்கிட்ட அது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அது வந்து அந்த நேரத்துல கர்ம பரிவர்த்தனம், டிரான்ஸ்ஃபர் அவர் கர்மா டு அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், யார்கிட்ட அது டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப அதை டிசைட் பண்ணோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவனே ஏற்கனவே நிறைய கர்மால இருக்கான்பா, இவங்கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம கர்மா கொடுத்தா இவனும் தாங்க மாட்டான். அப்ப இந்த கர்மா வந்து என்ன பண்ணலாம், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அடுத்தது தான் நம்ம என்ன பண்றாங்க, இந்த ரிச்சுவல்ஸ்ல பேரன் பேத்திகள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பேரன் பேத்திகள் வரும்பொழுது அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அந்த அதிர்வுகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு தாங்க முடியாது. அப்ப அந்த அதிர்வுகள் தாங்க முடியாம இருக்கிறது என்ன பண்றாங்க, குழந்தைகள் கையில ஒரு நெய் பந்தத்தை வச்சு அக்னியின் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது இப்படின்னு இப்படிலாம் வந்து வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அப்போ நானு சுவாசத்தை முறைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா 75 70 வயசோ 70 வயசோ என்னுடைய ஆயுள் என்ன இருந்ததோ என்னுடைய கர்ம வினை பதிவுகளின் படி இப்ப இது என்ன ஆகுது, என்னுடைய ஆயுள் வந்து அதிகமாகுது. அப்ப என்னுடைய ஆயுள் அதிகமாகும் பொழுது என்னுடைய கர்ம வினை பதிவுகள் அனைத்தையும் நான் என்ன பண்றேன், நானே அனுபவிச்சிடுறேன். நானே முதல்ல வந்து அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது, முதல்ல எப்போ சுவாசம் முறைப்படுகிறதோ அப்போ என்னுடைய கர்மவினை பதிவுகளை நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்கின்ற ஒரு மனோ பக்குவம் நமக்கு வந்துவிடும். அப்ப அந்த பக்குவம் எனக்கு வந்துட்டாலே என்ன ஆகும், என் பதிவுகளை நான் தாப்பா கழிக்கணும். நான் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த ஒரு சேவை, அதுதான் பிறவியினுடைய நோக்கமே. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிறந்தது இங்க கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், லைஃப் ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு சமமானது இது இந்த பிறவி. பரோபகார்த்தம் இதம் சரீரம் புண்ணியம், இந்த உடல் எடுத்தது சேவை செய்வதற்காகத்தான். அந்த சேவையிலே உனக்கு ஒரு தொய்வு வரும் வாழ்க்கையில. ஒரு சேவை செய்யும்போது கூட சில பேருக்கு தொய்வு வரலாம். அந்த சேவை, இந்த சேவை செய்வதற்காக எடுக்கப்பட்ட இந்த உடல், இந்த பிறப்பு, அந்த சேவை செய்யும் பொழுது உனக்கு ஒரு வாழ்க்கையில தொய்வு வரும். அந்த தொய்விலிருந்து உன்னை மாற்றிக்கொள்வதற்காக, மடை மாற்றுவதற்காக உனக்கு குடும்பம் என்ற ஒன்றை அளிக்கிறேன். இதுதான் தத்துவம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், எது வந்து தொய்வு ஏற்பட்டா அதை பிடிக்கணுமோ அதை வந்து முக்கியமா பிடிச்சுக்கிட்டு சேவை என்பதை நாம வந்து மறந்துட்டோம். அப்போ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க நமக்கு, சுவாசத்தை அடிப்படை இதுதான். முதல்ல ஆன்மா தூய்மை பெறுவதற்கு அடிப்படை இதுதான். சுவாசத்தை நாம முறைப்படுத்திட்டாலே முதல் படி ஏறுறோம். மற்றவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு படி கூட ஏறலையே, நாம அந்த முதல் படி ஏறினாலே அதுவே நமக்கு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியும், ஒரு பெரிய வெற்றினப்போ. அப்போ இந்த சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற பயிற்சிகளை நாம செய்யும் பொழுது என்ன நடக்குது, மூச்சினுடைய எண்ணிக்கை குறைகிறது. நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு விட்டமோ, நஷ்டப்பட வச்சோமோ, அதை என்ன பண்றோம், விட்டதை திரும்ப நம்ம என்ன பண்றோம், பயிற்சிகள் மூலமா நம்ம திரும்ப வந்து பிடிக்கிறோம். அந்த பிடிச்சதை வச்சுக்கிட்டு இருக்கின்ற ஆயுளை நம்ம என்ன பண்றோம், அதிகப்படுத்துறோம். அப்ப இருக்கின்ற ஆயுளை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும், நம் பதிவுகளை நாம அனுபவிக்கிறோம். நம் பதிவுகள் முடிந்த பிறகு
நம்முடைய ஆயுள் நீளும் பொழுது, ஏன்னா விதியை மதியால வென்றுட்டோம், நம்முடைய ஆயுள் நீளும் பொழுதே நல்ல பதிவுகளை நம்ம என்ன பண்றோம், இப்போ சேர்த்து வைக்கிறோம். அந்த நல்ல பதிவுகள் நமக்கும் நன்மை கொடுக்கிறது, இருக்கின்ற குறை காலத்துக்கும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த நல்ல பதிவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது, ஏற்கனவே அவங்க கிட்ட நாம கொடுத்திருக்கிற கெட்ட பதிவுகள் இருந்ததுன்னா அதனுடைய தாக்குதலை குறைத்து அவங்க நல்லா இருப்பாங்க அடுத்ததுல. புரியுதுங்களா? அப்ப இதுக்குத்தான் இந்த சுவாசத்தை முதல்ல நாம முறைப்படுத்தணும். அப்ப இதுக்கு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாவே இதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம் அறிவியல் பூர்வமாவே. ஒரு மனிதன் என்பவன் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது 22 மூச்சு ஒரு நிமிடத்திலிருந்து 22 மூச்சுலேருந்து 30-35 மூச்சு வரைக்கும் கூட நிறைய பேருக்கு போகுது. ஏன்னா அப்பர் பிரீத் மட்டும், மேல் மூச்சு மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போ நாம இது சுவாசத்தை முறைப்படுத்திட்டோம்னா ஒரு ஒரு மாசத்துல நாம அந்த 15 மூச்சுங்கிற இடத்துக்கு வந்துடலாம். 3 மாசத்துல முறையாக பயிற்சிகளை செய்யும் பொழுதும் நம்முடைய மனமானது இருமுனை அம்பாக ஒவ்வொரு செயலிலும் நாம் வாழ்ந்து காட்டினால், நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு முதல்ல ஒரு 3 மாசம்தான் ஒவ்வொரு செயல்களையும் நாம் செய்தால் மூச்சு ஆனது ஒரு நிமிடத்திற்கு 15லிருந்து 12ஆக நமக்கு குறைந்துவிடும். அப்போ ஒரே ஒரு சின்ன நீங்களே ஒரு கணக்கு போட்டுங்க. இதுக்கப்புறம் 25 வயசுல ஒருத்தர் இருக்காருங்க. இந்தியாவில் சராசரி வயது பார்த்தீங்கன்னா 75 வயசுன்னு சொல்றோம். அதுக்கு மேல நம்ம வாழ்றது எல்லாமே நமக்கு போனஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சராசரி ஏஜ் ஃபேக்டர் இந்தியாவில் வச்சிருக்காங்க. அப்ப 25 வயசுல இருக்கிற ஒரு அன்பர் இந்த மாதிரி சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற இந்த பயிற்சிகளை முறையாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த யுக்தியோடு இந்த பயிற்சியை நாம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? 12 மூச்சுக்கு வந்துட்டாலே போருமே. 900 மூச்சு விடுற இடத்துல 780 மூச்சு தான் விடுறாங்க. 21,600 மூச்சு விடுற இடத்துல 17,280 மூச்சு தான் விடுறாங்க. அப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு சேர்த்து வச்சோம்னா ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் நம்முடைய ஆயுள் கூடும். அப்போ ஒரு மாதத்திற்கு 6 நாட்கள் ஆயுள் கூடும். ஒரு வருடத்திற்கு 72 நாட்கள் ஆயுள் கூடும். கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆயுள் கூடுது ஒரு வருஷத்துக்கு. அப்ப 25 வயசுல இருக்கிறவர் அடுத்த 50 வருஷம் அந்த பயிற்சியை செய்ய போறார். தினமும் முடியலன்னா பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள் விட்டாலும் அது பாடிக்கு டியூன் ஆயிடாது. அப்ப அப்படி பண்ணும் பொழுது அடுத்த 50 வருஷம் இந்த பயிற்சி கணக்கு வச்சோம்னா 25 வயசுல இருக்கிறவரு ஒரு வருஷத்துக்கு 2.5 மாசம் ஆயுள கூட்டினார்னா 50 வருஷத்துக்கு பாருங்க. அப்ப 50 வருஷத்துக்கு 200, அப்ப அப்போ கிட்டத்தட்ட 125 மாதங்கள் அவருடைய ஆயுளை கூட்டுறாரு. அப்ப 125 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 10.5 வருஷங்க. அப்ப 75 வருஷம்ன்றது அவருடைய ஆயுள் என்ன ஆகுது? இப்போ 86 வயசுக்கு போயிடும். இதுவே இது ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்தை முறைப்படுத்தினால் நீங்க 6லிருந்து 6வது மாதம் முதல் 9வது மாதத்துக்குள்ள நம்முடைய சுவாசமானது 10 மூச்சுல நின்றுடும். அப்ப ஒரு நிமிடத்திற்கு. அப்ப அந்த 10 மூச்சுல நீங்க எடுத்து நிற்கிட்டு அதிலேயே நம்ம எல்லாம் நம்மளுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை இல்லாமல் உணர்வு நிலையிலே இருமுனை அம்பாக நம்முடைய பயிற்சி நேரம் தவிர மற்ற நேரங்களிலும் ஒவ்வொரு செயல்களை நாம் செய்யும் பொழுது 10 மூச்சு வந்துருச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 600 மூச்சு தான் வரும். ஒரு நாளைக்கு 14,400 மூச்சு தான் விடுவோம். ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு நாம சேர்த்து வைப்போங்க. 7,200 மூச்சுங்கிறது ஒரு நாளைக்கு நம்முடைய ஆயுள் 8 மணி நேரம் கூடும். அப்போ ஒரு மாதத்திற்கு 10 நாட்கள் கூடும். ஒரு வருடத்திற்கு 120 நாட்கள் கூடினால் அப்போ 4 மாதம் நம்மளுடைய ஆயுள் கூடும். அப்ப அந்த 25 வயசுல இருக்கிறவங்க இப்ப அதே அந்த மெத்தடாலஜிக்கு வந்துட்டாங்கன்னா 200 மாதங்கள். அப்ப 200 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 18லிருந்து 19 வருடங்கள். அப்ப 75 வயசுங்கிறது 95 வயசு அவங்களுடைய ஆயுள் போயிடும். பாருங்களேன், இதெல்லாம் சாதாரண ஒரு கணக்குன்னு மட்டும் நினைக்காமல் ஒரு ஞான வைராக்கியத்தோடு இந்த சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற மகரிஷி அவர்கள் கொடுத்துகின்ற பயிற்சிகளை நாம நிச்சயமாக நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மால் இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கான முதல் படியாக சுவாசத்தை முறைப்படுத்துகின்ற இந்த பயிற்சியை நாம் முறையாக செய்யும் பொழுது நம்முடைய மூச்சினுடைய எண்ணிக்கை குறைந்து நல்ல எண்ணங்களாக நம் மனதிலே மலர்ந்து மனம் எப்பொழுதும் ஆல்பா நிலையில் இருந்த நிலையில் நம்முடைய அத்தனை செயல்களையும் நாம் செய்யும் பொழுது அந்த நிலையிலேயே
ஒவ்வொரு செயலையும் இருமுனை அம்பாக நாம் நினைத்தால் நம்ம முதல் படியை என்ன பண்ணலாம்? இந்த முதல் படியை அடுத்த 6 மாசத்துக்குள்ள 1வது படியில நம்ம வந்து ஏறி போய் நின்றுடலாம். அப்போ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு உபாயத்தோடு குரு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, நாம இன்னைக்கு வந்து இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு இந்த முதல் படியாகிய சுவாசத்தை முறைப்படுத்துதல் என்கின்ற முதல் படியில இப்ப நம்ம வந்து ஏறி வந்திருக்கிறோம். இந்த பிரயாணத்தை நாம வந்து தொடருவோம். அடுத்த நிகழ்வுல நாம வந்து இரண்டாவது அந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 2வது படியாகிய உடற்பயிற்சி ஆசனம், அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க வேதாந்த சித்தாந்தங்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு என்னென்ன அதெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறாரு, அதை நாம வந்து அடுத்த நிகழ்வுல நம்ம சிந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த சிந்தனையை நாம வந்து அசை போடுவோம். அந்த குருவனுடைய கொள்கைகள் மீது திரும்பவும் திரும்பவும் சொல்றோம், ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டோடும் அவர் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் வைத்து இந்த பயிற்சிகளை நாம் முறையாக செய்வோம். வாழும் காலத்திலேயே இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 படிகளையும் நாம் நிச்சயம் கடப்போம். அதில் முதல் படியில இன்றைக்கு காலெடுத்து வைத்திருக்கின்ற அத்தனை அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவினுடைய நினைவில் நின்று வாழ்த்தி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி இயக்குநரகம் அவர்களுக்கும், இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்விலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? போலாமா? வாழ்க வளமுடன். முதல் அன்பராக மாதேஸ்வரன் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க? வாழ்க வளமுடன். சொல்லாங்க ஐயா. ஒரு 2 கேள்விகள் ஐயா. நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இணைஞ்சேன். ஆன்ம தூய்மை பெற வழிகள், சிறப்பான கருத்துக்கள் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, முதல் கேள்வி, ஆன்மாக்கும் உயிருக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு சயின்ஸ் அதை எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்துங்க. 2வது, இப்போ நம்ம திருமணத்திற்கு முன்னாடி தாய் தந்தையருடைய இணைப்பதிவு ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்றோம். இப்போ திருமணமாகி இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ அவங்க ஒரு 10th படிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க. அதுக்கப்புறம் தாய் தந்தையருடைய பதிவுகள் மறுபடியும் குழந்தைக்கு அது எந்த வகையில கடத்தப்படுமா, இல்ல அவங்களுடைய பதிவுகள் அது எந்த வகையை சார்ந்ததுதான்? இந்த 2 கேள்வி. வாழ்க வளமுடன். அதாவதுக்கு ஆன்மா உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுதே 3 பார்ட் இருக்கு. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். அதைத்தான் நாம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல தேகம், அகங்கார தேகம், ஆத்ம தேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அகங்கார தேகம் என்பதுதான் நான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றது. ஆத்ம தேகம் என்பது ஆத்மா, பரமாத்மா. இந்த பரமாத்மா, இந்த உள்ளே இருக்கின்ற பரமாத்மா நம்ம இந்த ஜீவனாகிய நான் அந்த பரத்தோடு இணைகின்றது. அதுதான் இந்த ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ளது. 1. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏற்கனவே வந்து நம்முடைய பதிவுகளை வந்து நாம் என்ன பண்ணிட்டோம், பிறக்கும் பொழுதே வந்து நம்முடைய வித்துவின் மூலமாக நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். 1. 2வது, நாம் இப்ப அதை தானே சொன்ன இன்னைக்கு ப்ரோக்ராம் நீங்க முழுசா கேட்கல, அதனாலதான் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு விடை அதிலே இருக்கு பாருங்க. அதாவது நாம் அனுபவிக்காத நம்முடைய பதிவுகள் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். 1. 2வது, நாம் 3 வயது முதல் இன்று வரை நாம் உயிரோடு இருக்கின்ற டில் அவர் லாஸ்ட் பிரீத் நாம செய்கின்ற பதிவுகள், அதன் மூலமாக வருகின்ற பதிவுகளும் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நாம நிச்சயம் அது போயிடும். வாழ்க வளமுடன். அம்மா வீடியோ வரலன்னு சொல்றாங்க பாருங்கம்மா, வீடியோ வரலன்னு சொல்றாங்க. சொல்றோம் என்னங்க ஐயா, ஜீவ வித்து குழந்தையின் மூலம் தான் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்றோம். மறுபடியும் எந்த வழியில குழந்தைகளுக்கு போகும் அப்படிங்கிறது? ஜீவ வித்து குழம்பு மூலமா வருது வந்து முதல் 6 தலைமுறை எடுது ஜீவ வித்து குழம்பின் மூலமாக வருது. அது ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. அது வந்து சஞ்சித கர்மம். பிராரப்த கர்மம் என்பது நாம செய்யறது.
எங்கிட்டேந்து போறது செப்பரேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 3 வயது முதல் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் செய்கின்ற செயல்கள் மூலமாக நன்மை மற்ற செயல்கள் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. அதான் இது எந்த வழியா, காந்தத்தின் வழியா வந்தீங்க? காந்தத்தின் வழியாகத்தான் மாறும். காந்தத்தின் வழியாகத்தான் மாறும். அது அத்தனையுமே காந்தமாக சுருங்கிவிடும். அது அத்தனையும் காந்தமாக சுருங்கி, அது காந்தமாக சுருங்கினோட என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல எப்படி அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ன்றது அது டிசைட் பண்ணிடும். அதுல நல்லதும் இருக்கு, மற்றதும் இருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்குறோம். ஆனா நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா ஐயா நீங்க இந்த 8 படிநிலையில சுவாசத்தை மட்டுமே இன்னைக்கு 50 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கீங்க. ஐயா சுவாசம் மட்டும். இப்ப அதுல ஒண்ணு சொன்னீங்க ஐயா, இருமுனை அன்பு. அதுக்கு நிறைய விளக்க சொல்லிட்டீங்க. அதாவது முதல் முனை நம்ம என்ன குறி வைக்கிறோமோ அது போற இடம் அந்தது. இன்னொன்னு வந்து நம்ம அகம்னா ஐயா அகம் மூச்சோட சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க பேசுறீங்க, பொதுவா நீங்க பேராசிரியர்கள் சொல்லையில நாங்க கேட்டிருக்கோம், நீங்க துரியத்துல இருந்து கவனிங்க, என்ன சீக்கிரம் இருக்க முடியும். இப்ப சுவாசத்துல இருந்து கவனிங்க ஒண்ணு நம்ம நிறைய நடைமுறைப்படுத்துறோம்னா அது எளிய முறையில அது எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்ப நான் செஞ்சதே கிடையாது, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன் உங்கள்ட்ட இருந்த. அது எப்படி எளிய நடைமுறையில எதுல ஆரம்பிச்சு நம்ம அதை கொண்டாடலாம்ங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நல்ல டிப்ஸா இருக்குங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா எப்பவுமே வந்து ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான் கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அம்மா இப்போ ஒண்ணு இல்லைங்க, சாதாரணமாக நீங்க உணர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க உங்க மூச்சை கவனிங்க. நீங்க வந்து சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு உங்களுடைய மூச்சை கவனிச்சிங்கன்னா அது வந்து அந்த மூச்சு வந்து நாம வெளிவிடுற மூச்சு நம்முடைய தொடை வரைக்கும் போய் அந்த தொடையில போய் அந்த மூச்சினுடைய காற்று அந்த தொடையில போய் படுறதை நம்மளால நிச்சயமா உணர முடியும். இது வந்து இதே நீங்க உணர்வு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூச்சினுடைய இந்த தொடை வரைக்கும் போகின்றது மூச்சினுடைய நீளம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களுடைய சுவாசம் குறைய குறைய மூச்சினுடைய லென்த் குறைஞ்சு 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 அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு அதிசயம். மூச்சை நீங்க இழுத்து விடுவீங்க, ஆனா ஆசிலேஷன் இங்கிருந்து இப்படித்தான் போகும். இங்கிருந்து ஆர்கனைக் போகும், இல்ல அப்படியே துரியம் வரைக்கும். இங்கேருந்து ஆசிலேஷன் இப்படி போய் வரும். அப்போ அப்படி போய் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடலும் மனசும் லேசாயிடும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எப்ப சுவாசம் குறைகிறதோ அப்ப தானாகவே என்ன ஆகுன்னு, நீங்க எந்த விதமான பிரயத்தனமும் செய்ய வேண்டாம். உங்க மனம் தானாகவே அகமாக திரும்பிவிடும். நீங்க அகக்கண்ணால நீங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்க மூச்சு மேலேயும் ஒரு கவனம் வந்துடும். அதுதான் சொன்னேன் நான். ரொம்ப சிறப்பியா, கண்டிப்பா முயற்சி பண்றோம். அடுத்து நீங்க உடலை பத்தி பேசையில எங்களுடைய அனுபவத்தை சொல்றோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. அம்மாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். வணக்கத்திற்குரிய தெய்வ பேராசிரியர்கள் இருவரும், வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் பரப்பி 120 ஆண்டுகள் தெய்வ தம்பதிகள் இருவரும் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்களின் சிந்தனை விருந்து சூப்பரோ சூப்பர் ஐயா. எப்பொழுதும் போல் ஆஸ் யூஸ்வல். கேள்வி: மகரிஷியின் ஆசியால் நான் சுவாசத்தை ஒரு நிமிடத்திற்கு 8 குறைத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றேன். நான் மகரிஷியின் 5 வகை தவங்களையும் அனுதினமும் ரிஷி மூலத்தில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் மகரிஷியின் தெய்வீக 5 வகை தவங்களையும் தொடர்ச்சியாக மூச்சு விடுவது, சாப்பிடுவது, தூங்குவது போன்ற முக்கியத்துவம் கொடுத்து தெய்வீக 5 வகை தவங்களையும் இரவு வரை முறைப்படி செய்து குரு காணிக்கை தவறாமல் செலுத்தி வருகின்றேன் ஐயா. இப்படி நான் செய்வதால் எனக்கு இந்த பிறவியிலேயே நான் கர்ம வினைகளை போக்கி இறைநிலை உணர்வும் அறநெறி வாழ்வும் வாழ்ந்து பிறவி பயனை அடைய முடியுமா?
வாய்ப்பளித்த மாண்புமிகு தானை தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும் தங்களுக்கும் ஆழியார் அறிவு திருக்கோயிலின் டிவி பணியாளர்களுக்கும் இந்த சத் சங்கத்தில் இணைந்துள்ள 308 அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா, வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்ப நீங்களே பார்த்துட்டீங்களே, இப்ப நீங்களே தான் சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க 10 மூச்சு வரைக்கும் தான் இன்னைக்கு டெக்னிக்கே சொன்னேன். இப்ப நீங்க ஆல்ரெடி 8 மூச்சுக்கு போயிட்டீங்க பாருங்க. இதைத்தான் சொல்றது விதியை மதியால் வெல்கின்ற பயிற்சி, மகரிஷினுடைய உடற்பயிற்சி. இப்ப பாருங்க, ஆவரேஜ் லைஃப் நம்ம 75ன்னு சொன்னா கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க 84 வயது. 85 முடிய போகுது. பாருங்க, 85 வயதிலும் இன்னைக்கு கூட ஒரு நாள் கூட உடற்பயிற்சி மிஸ் பண்ணாம செய்றீங்கன்னா இதுதான் இந்த அப்போ அப்ப என்ன ஆயிடுச்சு? அப்போ இன்னைக்கு பேசின அந்த ஞான வைராக்கியம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஆன்மா ஆல்ரெடி தூய்மை பெற்றாச்சு. இனி அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பயிற்சி தொடர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ஜோசப் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, சிறப்பா இருந்தது. நான் உரைகளை பற்றி உங்களை பத்தி சொல்றதுக்கு தேவையில்லை. நான் நேர என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன் ஐயா. என்னுடைய கேள்வி ஒரு பொதுவான கேள்வியா. நான் பல இடங்களில் தேடல் இருந்ததுனால நான் மகரிஷியை நான் பின்பற்றும் பொழுது எனக்கு நிறைய கருத்துக்கள் புரியறதுக்காக நிறைய பேருடைய உரைகளை கேட்கிறேன். முதுநிலை பேராசிரியர் உரைகளை டெய்லி நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் வருதுயா. நம்ம மகரிஷி அறிவேதான் தெய்வம் என்று அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அறிவேதான் தெய்வம் கொண்டு வரும் பொழுது உன்னுடைய சிந்தனையால் வெல்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க மீண்டும் சில மூட நம்பிக்கைகளையும் இந்த சிலை வழிபாடுகளையும் சில உருவ வழிபாடுகளை அந்த வழிபாடுகளை முன்னுக்கு கொண்டு அதை பற்றி சில உதாரணங்கள் சொல்றாங்க. அந்த என்னால ரெண்டையுமே என்னால எடுத்துக்கிட்டு நான் என்னால அதை பயணிக்க முடியல. ரொம்ப சில நேரத்துல எது அவங்களுடைய உருவம் ஒன்றாக இருக்குது, செயல்பாடுகள் ஒன்றாக இருக்குது, பேசுவது ஒன்றாக இருக்கு, நடப்பது ஒன்றாக. எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்குதுயா. இதை எப்படி நான் பொதுவா நான் எடுத்துக்கணும், எப்படி அவங்களுடைய உரைகளை நான் ஃபாலோ பண்றது அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ். வாழ்க வளமுடன். அதாவதுங்கய்யா, இப்ப அதுதான் சொன்னது. உபதேசம் என்பது எப்படி வேணாலும் இருக்கும். உபதேசம் என்பது அந்த உபதேசத்திலிருந்து ஒரு உபாயத்தை கொடுக்கணும் நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு நேராகவே ஆத்மாவை பற்றி பேசணும்னா உங்களுக்கு நேராகவே யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க, உதாரணத்தை காண்பித்து உண்மையை கொடுத்தார்கள். அப்போ அந்த உதாரணத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய கொடுத்தாங்க. மனசு அப்படின்னு எடுத்துக்கங்க. மனசு என்பது ஒரு மாபெரும் மறைப்பொருள். ஏன்னா இந்த மாபெரும் மறைப்பொருளை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டக்குன்னு போய் பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மனம் என்பது மனதனுடைய சுபாவம் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த மனசு. அப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு ஒன்று இருந்தால் தான் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ அந்த பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணும்னு சொல்றது தான் பக்தி. அப்போ பிடிச்ச ஒன்றை பிடிச்சிட்டோம்னா எந்த ஒன்று பிடிச்சோமோ நீங்க அதுல இருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும். இப்போ இதுல தவறு என்பது பார்த்தோன்னா பக்தியில சொன்னதோ கிடையாது, நம்ம கிட்ட தான் தவறு இருக்கிறது. மனிதனுடைய நிலை 3 நிலைகள் இருக்குங்க. அந்த 3 நிலைகள் அப்படின்னு எப்படின்னு சொல்றேன்னு கேட்டேன்னா, அநேக ரூபம் பிரம்மாஸ்மி, ஏகம் பிரம்மாஸ்மி, அரூபம் பிரம்மாஸ்மி, 3 நிலைகள் இருக்கிறது. இப்போ அநேக ரூபம் பிரம்மாஸ்மின்றது தான் நீங்க கேட்டது என்கிட்ட ஒரு கேள்வி. சிலை வழிபாட்டுல பலவிதமான தெய்வங்களை பத்தி நாம பேசுறோம். ஒரு வீட்டில் போறீங்க, அவங்க வீட்டில் ஒரு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தெய்வத்தினுடைய படங்களை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்னது? அநேக ரூபங்கள்ல அவங்க தெய்வத்தை பார்க்கிறார்கள். அப்ப அதாவது மாயா உலகத்தில் இருக்கின்ற இந்த உடம்பு, இந்த தேகம், இந்த மனசு, இந்த உயிர் ஒரு பிரம்மம் என்கின்ற இந்த அக உலகத்தை நோக்கி இந்த உடல் என்பது வருகின்றது. அப்படி இந்த உடல் என்பது அப்படி வரும் பொழுது, அக உலகத்தை நோக்கி இந்த உடல் என்பது வரும் பொழுது பல ரூபத்திலே அது தெய்வத்தை பார்க்கிறது.
அப்ப அடுத்த நிலைக்கு உருள வந்துடணும். அதுலயே நிக்க கூடாது. நம்ம வந்து அது என்பது உதாரணத்தை கொடுத்தார்கள். அதுல இருந்து இப்ப நம்ம சொல்லுவாங்க பாருங்க, அடுத்த நிலைக்கு நம்மளே வருவோம். எப்படி ஒரு உதாரணம் சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க பக்தியில் இருக்கவங்க, நான் பல கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும், பல இடத்துல போய் நான் இறைவனை தரிசனம் பண்ணாலும், ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு இடத்த சொல்லி நான் இந்த இடத்துல போயிட்டு வந்தாதான் எனக்கு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அநேக ரூபத்திலிருந்து ஏக ரூபத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ வாழ்க்கை முழுவதும் ஏக ரூபத்திலே நின்றுடுவாங்க. அதனாலதான் இதை வந்து சரியா வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களால எடுத்துட்டு போக முடியல. ஏக ரூபத்துல வந்த அந்த அறிவு அநேக ரூபத்துல இருந்ததும் அதே அறிவு தான், ஏக ரூபத்துக்கு வந்ததும் அதே அறிவு தான். அந்த ஏகத்தை அகம் நோக்கி திருப்ப சொன்னோம். அதை தான் இன்னைக்கு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் நீ இருவிழி அம்பாக இரு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஸ்பீச்சை முழுசா நீங்க கேட்டீங்களா? அதுல சொல்லியிருக்கேன் பாருங்க. இருவிழி அம்பாக இருக்கும் பொழுது எந்த ஏகத்தை நீ சொன்னாயோ அந்த ஏகமே உன்னுள் இரண்டர கலந்து அரூபமாக மாறிவிடும். அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் அறிவு மட்டும் நமக்குள்ள வந்து நிற்கும். இதைத்தான் மகரிஷி சொல்றாரு. எல்லாத்தையும் வந்து எதெல்லாம் நீ வந்து புலன்களோடு தொடர்பு கொண்டு இதெல்லாம் சொல்லிட்டு வரையோ ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவே அப்படிங்கிறார் மகரிஷி. அடுத்த நிலைக்கும் போயிட்டார் மகரிஷி. அந்த அறிவுன்னு சொல்லிட்டு அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வரியிலேயே பாடல்ல பாருங்க, ஒரு ஆதி நிலை அறியவென்றால் அறிவை கொன்று, அந்த பாட்டுல இருக்கு பாருங்க மகரிஷியோடது. அதுல அந்த அறிவு மட்டுமேன்னு சொல்லிட்டு அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன, நிர்விகற்பம், மௌனம் எனும் சூனியமே ஆதி அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ நாம தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணுமே தவிர, அதெல்லாம் உதாரணத்துல நமக்கு அப்படி சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்தை கொடுத்து உண்மையை நமக்கு உள்ளே போதித்தார்கள். ஏன்னா இந்த மனசிற்கு ஒன்று பிடிக்கணும்னா ஏதாவது ஒன்று உதாரணத்தை பிடிச்சாதான் உண்மைக்குள்ள போக முடியும். அப்ப நாம உண்மைக்குள்ள போக வேண்டியவங்க உதாரணத்தையே நாம பிடிச்சிட்டு இருந்தோம்னா தப்பு வந்து நம்ம பேர்ல தானே தவிர அவர்கள் பேர்ல இல்லை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மி எசக்கி முத்து அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆன்மாவை பத்தி பல தகவல்களை தெரிந்து கொண்டேன் ஐயா. ஐயா இதுக்கப்புறம் ஒரு மருத்துவ கொஸ்டின் ஐயா. அந்த 2 வருஷமா கொஞ்சம் காது இறைச்சலா இருக்கியா, அதுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல, உடற்பயிற்சியிலே சரியாயிருந்த நம்பிக்கை இருக்கு, அதனால எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல ஐயா? இல்லம்மா, மருத்துவர்கிட்ட முதல்ல காமிங்கம்மா. என்னன்னு தெரியாம நீங்க பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி கண்டிப்பா செய்யணும். மருத்துவர்கிட்ட போய் என்னன்னு பாருங்க. ஏதாவது வேற எதனா மேஜர் பிரச்சனை நான் முன்னாடியே இல்ல ஐயா, எனக்கு சின்ன வயசுலயே இப்படி உண்டுயா, காது இறைச்சல் உண்டு. அப்போது டாக்டர்கிட்ட கூட்டு போயினாங்க, சத்து குறைவினால காது இறைச்சல் இருக்குதுமா, நீங்க வந்து நியூட்ரிஷனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கொண்டக்கடலை, வேர்க்கடலை அப்படி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எடுத்துக்கிட்டே சரியாயிட்டு. அவ்வளவுதான். அப்ப அதையே பண்ணுங்க. இப்போ நம்ம உடற்பயிற்சி கம்பல்சரி பண்ணுங்க. ஒருவேளை கால்சியம் குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து மசாஜ் பயிற்சி முறையா பண்ண, நம்மளுடைய உடற்பயிற்சியில வந்து மசாஜ் பயிற்சியில அந்த காதுக்கு உள்ள அழுத்துறது, காதுக்கு மேல அந்த இந்த பகுதியை வந்து இழுத்து விடுறது, 14 பாயிண்ட் அக்கு பிரஷர், கபாலபதி, இந்த பயிற்சியில நிறைய நன்மைகள் இருக்கு. அதை முறையா செய்யுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் கலைவாணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் கலைவாணிமா. ஒரு முறை மைக்க டச் பண்ணுங்கம்மா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா அந்த தலைப்பு. அதிர்ஷ்டம், நீங்க இப்போ சொன்னதுல இருந்து அதிர்ஷ்டம் அனாதை, அதை பத்தி கொஞ்சம் விளக்க வேணும் ஐயா. பிளஸ் 2வது கொஸ்டின் வந்து எனக்கு பிபி 6 மந்த்தா இருக்கு ஐயா. அதுக்கான பயிற்சி நம்ம மகரிஷியோடது செஞ்சுட்டே வரேன், சில நாட்கள் மட்டும் விட்டுறேன். அதுக்கு ஏதாவது ஒரு 5 mg டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் ஐயா. அதை நம்ம இதுல பயிற்சியில ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிப்ஸ் இருந்தா எனக்கு கொடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அதாவதுங்க, எவர் ஒருவர் குருவை அடையாதவர்களோ அவர்கள்லாம் வந்து அதிர்ஷ்டம் கெட்டவர்கள், அவர்கள் தான் அனாதைகள் அப்படின்னு வந்து வேதாந்த சித்தாந்தத்துல சொல்றாங்க. நாம வந்து குருவை அடைஞ்சிருக்கோம். அப்ப குருவை அடைஞ்சுமே நாம என்ன பண்றோம், அதிர்ஷ்டம் கெட்டவர்களா தான் இருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு சொன்னேன்.
குருவை அடைந்துமே நாம் அதிர்ஷ்டம் கெட்டவர்களாக இருக்கோம்னா நம்முடைய பதிவுகள் அப்படி நம்மை தடுக்கிறது. அதிலிருந்து வெளியில வரணும்னா ஞான வைராக்கியம் தேவை அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு. ரெண்டாவது, மகரிஷி அவர்களுடைய நம்முடைய மூச்சு பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணுங்க, முடிந்தா 3 வேளை பண்ணுங்க. அந்த ஒரு பயிற்சியை மட்டும், உடற்பயிற்சி கூட ஒரு தடவை செய்திருங்க, மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யுங்க, இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யுங்க, கூட நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யுங்க, 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் கண்டிப்பா செய்யுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதுலேயே தெரிந்து பாருங்க, உடற்பயிற்சி விடுவினை தவிர மாத்திரை விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு, நீங்க இல்ல எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்து மாத்திரை மேல 90% நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்க மனசு மேல 10% நம்பிக்கை வைக்கிறீங்க. அதை மாத்துங்க. 90% மனசு மேல நம்பிக்கை வச்சு பயிற்சி பண்ணுங்க, மருந்து மாத்திரை 10% யூஸ் பண்ணுங்க, தானா சீக்கிரமா வெளியில வந்துடலாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி. நன்றிமா, வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அதனால மன உளைச்சலா இருந்தது ஐயா. இது எப்படி கேட்கறது, என்ன நம்ம எப்படி வந்தது, எப்பயும் என்ன எதனால வந்தது அப்படின்னு மனசு நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு ஐயா. நன்றிமா. ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நீங்க பிபின்னு சொல்றீங்கம்மா, நாளைக்கு அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். நாளைக்கு அதிகமாக டாக்டர் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 நாளைக்கு கண்டினியூவா ஊசி போடுங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அப்போ உடற்பயிற்சி நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், நீங்க தள்ளி விடுற மாதிரி நாளைக்கு மருந்து மாத்திரை அத மாதிரி ஊசியை ஸ்கிப் பண்ணுவீங்களா நீங்க? கண்டிப்பா ஐயா. உயிர் மேல ஒரு பயம் இருக்குல்ல அப்போ. கண்டிப்பா. அப்ப அதுக்கு இப்பயே நம்ம பயிற்சி செய்யறது நல்லது இல்லையா? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நிறைய, அதாவது இத்தனை வருஷம் நீடிச்சு வாழணும்னு என் நினைப்பே வரல ஐயா. உங்க உரையை கேட்கும்போது ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வருது. கண்டிப்பா வாழணும், அதுக்குதான் வந்திருக்கோம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஸ்ரீலதா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. முதல் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த கர்மா டிரான்ஸ்பர் ஆகிறத பத்தி நம்ம சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அந்த ஆன்மா இறுதி நிலையில இருக்கும்போது குழந்தை அவங்களுடைய பங்காளிகளுக்கு இது பண்ணும்போது கர்மா இவங்க கிட்டயே அதிகமா இருக்கும்போது அடுத்து பேர குழந்தைங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இப்போ பேர குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இப்ப பெரியவங்களா இருக்கும்போது அவங்க மேபி மனவளக்கலைக்குள்ள வந்தாங்கன்னா இந்த மாதிரியான நம்ம பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு அவங்க இந்த ஆன்ம தூய்மை பெறதுக்கான வழிகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பேர குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த பாவ புண்ணிய கர்மாக்களுடைய இது விகிதாச்சாரம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புண்ணிய கணக்கை விட பாவ கணக்கு அதிகமா இருக்கும்போது நம்ம அவங்கள எப்படி சேவ் பண்றது? இல்லம்மா, நீங்க கணக்கு அதிகமா அங்க இருக்குன்னா ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஆனதுதான். ஃபர்தரா நீங்க போகாம பாத்துக்க முடியும், அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆமா, அவரவருக்கு பாருங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம பழமொழி பேசுறோம் இல்லையா, தாயும் புள்ளையும் இருந்தாலும் எது வேற வேற, இப்ப நீங்களே தானே சொல்றீங்க. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவிங் கர்மா. ஆமா, உங்களுக்குன்னு தனி கர்மா இருக்கு, உங்க கணவருக்குன்னு தனி கர்மா இருக்கு, மகளுக்குன்னு தனி கர்மா இருக்கு, மகனுக்குன்னு தனி கர்மா இருக்கு. புரியுதுங்களா? அந்த அவரவர்களுடைய கர்மாக்களை அவரவர்கள் தான் அனுபவிக்கணும். நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கூடுமான வரைக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான் உங்க வேலை. அது ஏற்கனவே ஒரு பர்த் வந்துருச்சு அங்க. வந்த பர்த் பேஸ்ட் ஆன் கர்மா, பேஸ்ட் ஆன் பதிவு. அதுக்கு நீங்க கூடுமான வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டிரான்ஸ்பர் பண்ணாம பாத்துக்குங்க. உங்க பதிவை கழிக்கிறதுக்கே நமக்கு வயசாயிடும். அப்ப நாம என்ன பண்ணணும், அதுக்கு மேல நல்ல பதிவு பண்ணணும். அதுக்கு மேல நம்ம நல்ல பதிவு பண்றதுக்கு ஒரே வழி என்ன வழி தெரியுமா? நீங்க இல்ல அதெல்லாம் கடந்தது. நீங்க உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை, மௌனம், இந்த 5ம் நம்ம வாழும் காலத்துல நம்ம பதிவை கழிக்கிறதுக்குமா. இது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல சிந்திப்போம். இந்த பதிவனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால கழிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? அப்போ வேற வழியே கிடையாது, டிரான்ஸ்பர் பண்ணித்தான் ஆகணும். அப்போ அந்த பதிவை நம்ம சீக்கிரம் கழிக்கணும்னா ஒரே டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டுதான். தொண்டுதான் சீக்கிரம். அதுக்கு நல்ல அடுத்தடுத்த ஸ்டெப் வாங்க. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னொரு क्वेश्चन ஐயா.
இப்போ நீங்க வந்து இந்த கண் பயிற்சி பண்ணும்போது நீங்க அந்த இதை சொல்லியிருக்கீங்க நிறைய உங்களோட யூடியூப் வீடியோஸ்ல, குழந்தைங்க மொபைல் பார்க்கும்போது அந்த தலையோட வெயிட் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஐ பால்ஸ்க்கு வந்து நின்றும். அப்ப அதிகமா மொபைல் பாக்குறத நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறீங்க. அது கரெக்டான ஒரு விஷயம் தாங்க ஐயா. அப்ப எழுதும் போது படிக்கும் போது குழந்தைங்க ரொம்ப கவிந்துடுறாங்க இல்லைங்க ஐயா, அப்பயும் அந்த மாதிரியான விஷயம் நடக்குமா? இல்ல, எழுதும் போது அந்த இடத்துல ஆப்போசிட்ல இருந்து ஒரு பெரிய பவரா ஹை வாட்ஸ்ல இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்ல அவங்களுக்கு. உண்மைதாங்க ஐயா, இல்ல ரிஃப்ளெக்ஷன் இல்ல. ஆனா கூடுமானுக்கு எழுதும் போது கூட ரொம்ப அதிகமா குனிய வைக்காதீங்க. சரிங்கய்யா. ஆமா, ஏன்னா கையில நீங்க ஒரு ஆப்ஜெக்ட வச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ணும் பொழுதுதான் கை நரம்புகள்லாம் இழுக்கும். ஆமா, குறிப்பாக நம்ம சொல்லியிருக்க பாருங்க, உங்க தலையை 60 டிகிரி இறக்கிட்டாலே கழுத்தினுடைய எடை 4 கிலோ இருக்க வேண்டிய கழுத்தினுடைய எடை 27 கிலோக்கு நீங்க எடுத்து போயிடுவீங்க. அப்ப கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ்லாம் நல்லா, அதுக்கு தான் ஒரு டேபிள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்க ஐயா. நம்ம ஆழியார்ல போன 6ஆம் தேதி மீட் பண்ணோம்லங்க ஐயா, ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தாங்க ஐயா கேட்டேன். ரைட், ஓகே. பழனியில இருந்து இல்ல? ஆமாங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சமுத்திரக்கனி அவர்கள். வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நல்லோர் சொல் காண்பதும் நன்று. பெரியவங்களை பார்த்தாலே ஒரு சிறப்பு. நீங்களாம் ஒரு இன்னைக்கு மகரிஷிக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. நான் ஒரு 20 வருஷமா மன்றத்தில் இருக்கேங்க ஐயா. டெய்லியுமே உடற்பயிற்சி தவம் நிறைய செய்ய நீங்க சொன்ன அந்த மாதிரி மூச்சு குறைஞ்சிருது கண்டிப்பா. இப்போ அந்த நிமிஷங்களை நம்ம செல்போன்ல டைமிங் வச்சு பார்த்தோம்னா, அந்த இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூச்சு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் கூட வருது. அதாவது சாரி, 6 மூச்சு கூட வருது. வெரி குட். இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம உடற்பயிற்சி தவம் செஞ்சா கண்டிப்பா இது உண்மைங்கய்யா. நீங்க சொன்னது 100% உண்மை. ஆமா, நல்ல இது சிறப்பான விஷயம் தாங்கய்யா. நீங்க எல்லாம் தான் இதை உலகுக்கு உறக்க சொல்லணும். கண்டிப்பா ஐயா, நீங்க சொன்னது 100% உண்மை. மகிழ்ச்சி கொடுத்தது விஷயம் என்ன, இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, உடற்பயிற்சி தவமா அவங்க அதிகமா செஞ்சாலே அதுக்கு உண்டான எல்லா வியாதிகளுக்குமே பலன் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய உடற்பயிற்சியோ நம்ம தவமோ செஞ்சா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளுடைய உடலுக்குள்ளே கூட வரமாட்டேதுங்கய்யா. இதுவும் உண்மை. நிச்சயமா. அதாவது ஏதோ ஆமா, அதாங்க, வேற ஏதாவது தீ வினைகளோ தீய எண்ணங்களோ கூட நமக்குள்ள கூட வரமாட்டேங்குதுங்கய்யா, வெளியில தான் இருக்குது. அது நோய் கூட வெளியில தான் இருக்குங்கய்யா, சூக்கும உடலுக்குள்ளே வரல. அது அந்த அளவுக்கு மகரிஷி கொடுத்திருக்க விஷயம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஏன்னா சுகர், பிபி எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்குங்கய்யா. இன்னைக்கு உடற்பயிற்சி தவம் செஞ்சாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அவங்க இன்பமா அனுபவிச்சாலே போதும். இன்பத்தை தான் அனுபவிக்கிறோம், துன்பம் கிடையாது. அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்கெல்லாம் இன்னும் தொண்டுகள்லாம் நிறைய செய்யணுங்கய்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா, நன்றிங்கய்யா. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கய்யா. அதாவது இந்த பெண்களுடைய கருவுல கரு உண்டாவது 1 நாள் 2 நாள் சொன்னீங்க. அது 16வது நாள் 17வது நாளுங்கிறத இது எப்படிங்க அவங்க கணக்கு பண்றாங்க? அது அந்த இது வேதாந்த சித்தாந்தங்களை சொல்லியிருக்காங்க. இது சயின்ஸ் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச், சயின்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டாங்க இன்னைக்கு. கிட்டக்க வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் சேம்னு வராங்க. சரிங்க. அதாவது அவங்களுடைய வாழ்நாளையோ அவங்களுடைய கர்மய பதிவுகளோ அந்த நாள்கள்ல குறிப்பிடப்படுதாங்கய்யா அதெல்லாம்? ஆமா ஆமா ஆமா, நம்ம அதெல்லாம் இந்த அடுத்தடுத்த படிகள்ல விரிவா பேசலாம். சரிங்க, சரி. நன்றிங்க, சிறப்புங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை, உங்க கேள்வி பதில் பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா.
ஐயா எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நம்மளுடைய தாட்ஸ் மூலம், எண்ணங்கள் மூலமாவும் இது மூலமாவும் மெயினா நம்ம எண்ணங்கள் மூலமா நம்மளோட ஜீன்ஸையே ஆல்டர் பண்ற அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்னதான் நமக்கு ஹெரிடிட்டி இருந்தா கூட மேபி ஹேபிட்ஸ் தாட்ஸ் அதுதான் எபிஜெனெட்டிக்ஸ் நினைக்கிறேன். இப்போ அது சயின்ஸ் இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்போ இது நம்ம இதுல பாத்துக்கிட்டா கூட இது ஈக்குவேட் ஆகும் இல்லைங்கய்யா. இந்த மாதிரி நம்ம நம்ம ஒழுங்கா பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு என்னதான் பதிவுகள் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம செயலால மாத்த முடியுங்கிறதா சொல்றாங்களாங்கய்யா. இப்ப அதுதான் எனக்கு கேட்டேன். 100% சபரீஷ் சுந்தர வடிவேல், உங்க கேள்விக்கு மட்டும் நான் 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருக்கும் போகணும். பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கண்டினியூவா நாங்க 7 மரணத்தை பார்த்திருக்கிறோம் ஒரு குடும்பத்துல. அந்த 7 மரணமும் பாத்தீங்கன்னா மாரடைப்புனால வருகின்ற மரணங்கள் எல்லாமே ஈவினிங் டைம்ல வருகின்ற மரணங்கள். அதுல அப்போ அந்த குடும்பத்துல 8ஆவதா ஜெனரேஷனா ஒருத்தர் வரவரு, அவர் நம்முடைய பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார். தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்த உடனே அந்த குறிப்பிட்ட வயதுல அந்த குடும்பத்துல எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை அதை கடந்து வந்துட்டார். இப்போ இதைத்தான் நீங்க கேட்குறீங்க. நீங்க நிச்சயமா நம்முடைய எண்ணம், சொல், செய்கையினால, பயிற்சிகள்னால கர்மவினை பதிவுகளை கூட நம்மால் கடக்க முடியும். நிச்சயமா கடக்க முடியும். அது ப்ரூவன். இன்னைக்கு சயின்ஸே சொல்லிடுச்சே. அதாவது யோக பயிற்சிகள் செய்தால் கர்மவினை பதிவுகள் விலகும் அப்படின்னு சொல்றது யோகம். இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் தொடர்ந்து 9 வருடங்கள் பயிற்சிகள், எந்த பயிற்சிகள் இருந்தாலும் சரி, யோக பயிற்சிகள் எந்த பயிற்சி செய்தாலும் அவர்களுடைய மரபணுவிலே மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் அதை சொல்லிடுச்சு. சபரீஷ், வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான பதில். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. அம்மையப்பா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு உரை எங்களுக்கு. நீங்க போன் பண்ணும்போது அம்மா நீங்க போன் பண்ணும்போது நான் கரூர்ல கிளாஸ்ல இருந்தேன், போன் எடுக்க முடியல. இப்ப சென்னை வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு பேசுறேன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் அப்புறமா நீங்க லேசரா இருக்கையில பேசுறீங்க. இங்க லாங் கேப்ல எவ்வளவோ நீங்க சொல்ல வேண்டியது எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு நாளே எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க. அதை பூரா சரி கட்டிட்டீங்க. ரொம்ப அற்புதம். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம இப்ப 90 இயர்ஸ் 100 இயர்ஸ்ல கூட ஒருத்தவங்க இறந்து போறாங்க ஐயா. அவங்களுக்கும் இந்த இத அக்னி மூலம் அந்த இது மூலமா அந்த பதிவுகளை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே, அப்ப அது வரைக்கும் இருக்குமாங்க ஐயா அவங்களுடைய? அதுவும் கடந்து கூட இருக்கும். ஓ, அதுவும் கடந்து கூட இருக்கும். அது நமக்கு தெரியாதுமா. அது இறைவனுடைய ரகசியம். அது இறைவனுடைய ரகசியம், நமக்கு தெரியாது. அதுக்குத்தான் சொல்றோம் நாம ஒரு சடங்கா ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம வாழும் காலத்திலேயே நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்போ நிறைய பதிவு குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதிகமா எடுக்கணும் நம்ம. இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப நான் முதல்ல ஒரு 2 ஐயாவுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்ன பாருங்க. நீங்க உடற்பயிற்சியோ, காயகல்பமோ, இந்த அகத்தாய்வோ, மௌனமோ, இதெல்லாம் தியானமோ செய்யறதுனால உங்களுடைய பதிவைத்தான் நீங்க கழிக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே கொடுத்த பதிவுகள் இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷன்ல ஏற்கனவே கொடுத்துட்டீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கெட்ட பதிவுகளால போயிருந்ததுன்னா அதெல்லாம் மாத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்? நமது சீக்கிரம் குறைச்சாதான், பிளஸ் தொண்டு செய்தாதான் அந்த பதிவுகள் குறையும். நமக்கு அந்த பதிவு குறையும். அந்த கணக்கு அந்த கணக்கெல்லாம் இப்ப சொன்னா பயந்து போயிடுவோம் நம்ம. ஆமா, இவ்வளவு எல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வந்துடும். புரியுதுங்களா? அதனால மகரிஷி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்தால் போகும். அவ்வளவுதான். அந்த கொண்டு வந்த வினைகள் அந்த கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நாம எவ்வளவு செய்யணும் தெரியுமா? எவ்வளவு செய்யணும். அவ்வளவு இருக்கு. இது கடல் மாதிரி இருக்குமா? அது நாம ஏதோ அந்த சமுத்திரத்துல நாம எல்லாருமே ஒரு துளி நீர் போலத்தான் நாம செய்வோம். தொடர்ந்து செய்வோம், நம்பிக்கையோட செய்வோம். ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொண்டு தொடரட்டும் ஐயா.
நான் அப்புறமா பேசுறேன். அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து வாசு அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா சொல்லுங்க. ஐயா உங்கள்ட்ட நான் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நீங்க யூஎஸ்ல இருக்கிறதா சொன்னீங்க. இப்ப என்னன்னா எங்க மண்டபத்துக்கு ஒரு அம்மா உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து இப்ப 24 வயசு ஆகுது இல்லையா. அவங்க வந்து இப்போ ஒரு 8 வருஷமா நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அவங்க சில நம்ம செய்யறத பார்த்து செய்வாங்க. ஆனா கண்ணை திறந்துட்டே சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தவத்துல வந்து உட்கார சொன்னா வந்து கண்ணை திறந்துட்டே இருப்பாங்க. உட்கார மாட்டாங்க. ஒரு ஸ்டெடியா உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப அவங்க வந்து 3வது நிலை அகத்தை முடிச்சுட்டு இப்ப பிரம்மஞானம் போறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களால. அத உங்கள்கிட்ட என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்கலாம். இல்லம்மா, அந்த லெவல் 27 வயசு ஆயிடுச்சு. இந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம பயிற்சிகள் புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பயிற்சிகள் கொடுங்க அவங்களுக்கு. பயிற்சி வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க. அதுதான் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அதான் அவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம ஏன்னா 8 வருஷமா மருந்து உள்ள போயிடுச்சு இல்லையா. ஆமாங்கய்யா. அது உள்ள போய் அது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு உள்ள போய். அது நம்ம அடுத்த அவங்க அப்ப நாம என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய கால் பயிற்சி இதெல்லாம் நாமளே செய்து விடலாம் அவங்களுக்கு. சரிங்க. சில பயிற்சிகள்லாம் அதெல்லாம் செய்து விடுங்க. அவங்க நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது கஷ்டம்தான் நமக்கு. எது முடியுமோ அதை மட்டும் நம்ம கொடுக்கலாம். நாம ஒரு வீடியோல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோலயே கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா. சரிங்க, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சத்யாமணி அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்து அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் முத்து. ஒரு கேள்வி ஒண்ணு நண்பருக்காக கேட்கலான்னு பார்த்தா அதை அவங்க ஸ்ரீல தான் கேட்டாங்க, விளக்கம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். 10 நிமிஷம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் இந்த நிகழ்வுல. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்க குரலை கேட்டது அருமையான சொற்பொழிவு, அருமையான ஒரு விளக்கம். இதெல்லாம் வந்து எத்தனையோ தடவை உங்ககிட்ட நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கேன், பதில் சொல்லியிருக்கீங்க. நான் இன்னைக்கு வந்து ஆணி அடிச்ச மாதிரி ஒவ்வொரு வார்த்தை அப்படின்னு நிலைச்சு நிக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் நேரம் கருதி இன்றைய தலைப்பை ஒட்டி சுருக்கமாக கேள்விகளை கேட்கும் பொழுது இது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அன்பராக உதய் சங்கர் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உதயசங்கர் சிவகங்கை ஐயா. சொல்லுங்கய்யா. அம்மா நல்லா இருக்காங்களையா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க. மௌனத்துல வந்து அந்த 7வது நாள் வந்து இந்த கொஸ்டின் கேட்போன்னு பார்த்தேன். நீங்க 7வது நாள் ஈரோடு போயிட்டீங்க. ஆமா, இங்க 6 நாள் அங்க ஆழியார்ல இருந்து 7வது நாள் ஈரோடுல கிளாஸ் வருது. ஆமா ஆமா ஐயா. இப்ப அதாவது முக்கிய நிகழ்வுகள்லாம் ஒரே நேரத்துல அமைதியா, அது தனித்தனியா அமையறதுக்கு நான் சங்கல்பம் போறேன். அதுக்கு என்ன பண்றது? ஒரே முக்கிய நிகழ்வா ஒரே நாள சேருது. அத வந்து தனித்தனியா அமையறதுக்கு நானும் சங்கல்பம் போட்டுட்டே இருக்கேன். ஆனா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அப்ப நீங்க பிரையாரிட்டைஸ் கொடுங்க. உங்க ஞான வைராகியத்துக்கு எது ஃபர்ஸ்ட் முக்கியம்னு பாருங்க. ஏன்னா உலகம் என்பது, பிரபஞ்சம் என்பது விரிந்து இருக்குல்ல. ஆமா, எல்லா இடத்துலயும். ஏன்னா அறிவை தேடணும்னா 8 திக்குங்க தான் நம்ம சுத்தணும். அறிவை தேடினா 8 திக்கு நம்ம சுத்த வேண்டாம். ஆமா, அகம் நோக்கினாலே 8 திக்கும் உங்களுக்கு தெரியும். அப்ப உள்ள ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுல வந்து எது உங்களுக்கு பிரையாரிட்டைஸ்னு சொல்லும் உங்களுக்கு. இன்னைக்கு உலகம் வந்து ஒரு விஷயத்த நம்ம கேட்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமும் அடுத்த நாளும் அதை வந்து ஒரு ரெக்கார்டா கேட்கறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு
ஆமே ஆமே ஆமா. அதனால அப்போ எதுக்கு நமக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும்? இந்த கேள்வி நீங்க உள்ள கேட்கணும். உள்ள கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு எந்த உபதேசம் கிடைக்கணுமோ அந்த உபதேசம் கிடைச்சிடும் இன்னைக்கு உங்களுக்கு. இல்ல பிசிக்கலி பிரசன்ட் ஆகும் போதுதான் மென்டலி வந்துறியா, பிசிக்கலி பிரசன்ட் ஆகும் போதே பிரச்சனையா இருக்கியா. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க ஒரே நேரத்துல 10 இடத்துல பிரசன்ட் ஆக முடியுமா? முடியாது. அதான் சொல்றேன். அதுக்குதான் உள்ள கேள்வி கேட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். எதுக்கு நான் பிரசன்ட் ஆனோம், எது எனக்கு இன்னைக்கு கிடைக்கணும் அது கிடைச்சிடும். கரெக்டா கிடைச்சிடும் உங்களுக்கு. அது கிடைச்சிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக என் ராஜேஸ்வரி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. உங்க குரலை கேட்டது எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தோன்றது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்தது ஐயா. ரொம்ப மறந்துட்டீங்க நீங்க. என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு. இல்லையா, மறக்கலையம்மா. உங்களுக்கு தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேனே. ஆமா ஆமா ஆமா, குரல் கேட்கணும் ஐயா. உங்களை பார்த்தாதான் எனக்கு இன்னொரு 10 வருஷம் ஆயுஷ் வேணும்னு தோன்றது. ஒரு அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஆமா. ரொம்ப அப்புறமா 10 வருஷம் 100 வருஷத்துக்கு மேல இருக்கணும். ஐயோ, ஒண்ணும் பண்ண முடியலையே. அது என்ன பிரயோஜனம்? பண்ணலாம். அந்த ஏக்கமே தொண்டுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியத்தையும் மனோபலத்தையும் ஆத்ம பலத்தையும் கொடுத்துரும். சொல்லுங்கம்மா. அப்புறம் எனக்கு ஒரு இந்த கன்சர்ன் டவுட்டோ இல்லையோ தெரியல. பஞ்சபூத நவகிரகத்தனம் தவம் பண்ண சொல்லி கொடுக்கும் போது எல்லாத்துக்குமே 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூனிவர்சல் ஃபீல்ட்ல நம்ம தவம் பண்ணும்போது, அப்புறம் வெட்ட வழி தவம் பண்ண அந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் அந்த 2 நிமிஷம் நம்ம தவம் பண்றதுக்கு டைம் கொடுக்கலாமா, இல்ல அப்படியே படிச்சுட்டு போகணுமா? புக்ல அப்படிதான் இருந்தது. எனக்கு அது ரொம்ப நாள்ல இருந்து டவுட். புரியுறதாயா நான் கேக்குது? அதாவதுங்க, நீங்க எல்லா கோள்களும் ஒரு கோள்களா 2 நிமிஷம் போறீங்க இல்லையா? ஆமா. எல்லா கோள்களும் 2 நிமிஷம் போக கடைசியில் மகரிஷில இதையும் தாண்டி போறோம். அதுதான் சக்தி கலம் பேரியக்க மண்டலம். அப்ப ஏற்கனவே நீங்க அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க அங்க இடத்துல இருந்து தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போறீங்க. ஆமா. அந்த இடத்துல நீங்க டைம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நேரா நீங்க அப்படியே நீங்க அதையும் தாண்டி போனா இதுதான் அப்சல்யூட் ஸ்பேஸ் நம்ம சொல்றோம். நம்ம புரியுதுங்களா? சொல்லிட்டு போனோமா? ஆமா, அப்படியே சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இருங்க, போறோம். ஓகே. ஆமா, நாம அதர் தவங்கள்ல தான் 9 மைய தவத்துல, துரியாதீத தவத்துல, அதுல தான் நம்ம இந்த அந்த ஃபீல்டு எல்லாம் நம்ம 5 நிமிஷம் நிக்கிறோம் நம்ம புரியுதுங்களா? ஓகே. பஞ்சபூத நவகிரக தவம் சொல்றது இம்பார்ட்டன்ஸ் பஞ்சபூதாஸ் அண்ட் 9 பிளானட்ஸுக்கு தான். ஓகே. ஆமா, அதுக்கு மேல இதுதான்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இருந்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான், முடிச்சிடும். ஓகே. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தா போதும். அவ்வளவுதான். அந்த 2 நிமிஷம் தேவையில்லை. தேவையில்லை. ஓகே ஓகே. ரொம்ப நன்றியா. அம்மாக்கும் உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களும். நான் பேசுறேன். உங்களுக்கு நல்வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. நமக்கு மூச்சு எப்படி இருக்குன்னு எப்படிங்கய்யா நம்ம உணர்ந்துக்கலாம்? கம்மியா இருக்கா எப்படிங்கய்யா? நீங்க சொன்னீங்கல்ல இங்க மூச்சு குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னீங்களா, அது எப்படிங்க? நீங்க உங்களுடைய எண்ணம் உங்க மூச்சுக்கு போயிட்டாலே மூச்சு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க மூச்சு விடுறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. நீங்க எந்த செயலை செய்தாலும் உங்க மனசு உங்க மூச்சு மேல திரும்பிட்டாலே நீங்க குறைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நீங்க எந்த செயலை செய்தாலும், இப்ப நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. ஆமாங்கய்யா. சமையல் மேல ஒரு கவனம் இருக்கும். அந்த சமையல் மேல கவனம் இருக்கும் போதே நீங்க மூச்சு இழுத்து விடுறதை நீங்க கவனிப்பீங்க. அப்போ அதே நேரத்திலேயே அதுதான் டியூவல் ஆக்டிவிட்டி. நீங்க சாதாரணமா இப்ப நீங்க சமையல் செய்யும் போது உங்க மூச்சு இழுத்து விடுறதை நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஆமாங்கய்யா. ஆனால் மூச்சு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா நீங்க சமையல்லையும் கவனம் இருக்கும், உங்க மூச்சு மேலேயும் கவனம் திரும்பும். மூச்சை இழுத்து விடுறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் மூச்சு இழுத்து விட்டு இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த சமையல் செய்யற எண்ணத்தொல்லியே கூடவே சரிங்கய்யா. வந்துடும். அது வந்துருச்சுனாலே உங்க மூச்சு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான்.
மூச்சு இழுத்து விடுறது நமக்கே தெரியும் என்னங்கய்யா? ஆமாம் ஆமாம். அது வந்து அனுபவபூர்வமா தானே உணர முடியும். நான் புரியாது இல்ல, நீங்க உணரணும் அதை. ஆமாங்கய்யா ஆமாங்க. உணரணும். உணர்வீங்க புரியுதுங்கய்யா. 3 மாசம் எடுக்கும். 3 மாசம் எடுக்கும். புரியுதுங்களா? சரிங்கய்யா சரிங்கய்யா. சிறப்புங்கய்யா. நன்றி. நன்றிமா. அம்மா நன்றிங்க. அம்மா மகிழ்ச்சி. ஆரம்பத்துல குழப்பமா இருக்கும். குழப்பம்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து கஸ்தூரி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா கஸ்தூரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். என்ன இன்னைக்கு சீக்கிரம் சூப்பரா இருந்துச்சு. அது என்னமா அமுக்க வரல. அருமையா இருந்துச்சு ஐயா ஸ்பீச். ரொம்ப சந்தோஷம். மன்றத்துல வந்து நாங்க அன்பர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க ஸ்பீச் சூப்பரா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என்ன கஸ்தூரி அம்மா இன்னைக்கு மன்றத்துல இருந்து சீக்கிரம் போயிட்டீங்க, இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. ஆமா நேரம் ஆயிடுச்சு. மாமியாரை விட்டுட்டு வந்திருந்தேன். அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாசு அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாசு ஐயா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? இதுதான் முதல் முறை நான் உங்க இந்த ஜூம் மீட்டிங்லயே வந்து இணைஞ்சு பேசுறேங்க ஐயா. ஆனா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். எனக்கு உண்மையிலேயுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு புல்லரிச்சு போயிட்டேன். பரவாயில்ல. இருந்தாலும் என்னுடைய சின்ன ஒரு சந்தேகம், ரொம்ப தேடுதல் எனக்கு இருந்தது. எல்லா ஆன்மீக இயக்கங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வந்து சத்யசாயி டிவோட்டியா இருக்கேன், இன்னும் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு தேடுதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் எனக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உள்ளுணர்வு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. அது வந்து ஏதோ ஒன்று ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா பார்த்தா ஒரு 3 நாள் கழிச்சு அந்த சம்பவம் நடந்துருதுங்க. அது மைனஸாகவும் இருக்குதுங்க, ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இது வரைக்கும் ஆனால் மைனஸ் தான் அதிகம். இழப்புகள் வந்து ஒருத்தருக்கு வருதுங்கிறது தெரியுது. ஆனால் அது என்ன ஏதுன்றது எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியறது இல்லை. ஆனால் நான் வந்து அது மைண்ட்ல கிளிக் ஆகுது, இங்கே போனேன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. அதுதான் மறுபடியும் நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அந்த இது வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைக்குதுங்க. இன்னும் இதுக்கு மேலே போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க ஐயா? அதுதான் இப்போதான் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல அதுதான் சொன்னேன். முதல் படி தான் இன்னைக்கு நம்ம ஏறி இருக்கிறோம். சரிங்கய்யா. 3வது படி வரணும். இறைவனிடம் உன்னை ஒப்படைத்தல் 3வது படி. அதான் சரிங்கய்யா. சரிங்க. அந்த 3வது படி வரும்போது தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஆன்சர். நான் இப்போ ஒரு விடையை சொல்லிடலாம். சரிங்க. தட் இஸ் நாட் யுவர் சொல்யூஷன். ஆனா அதை வந்து நீங்க வந்து அனுபவபூர்வமா உணரும் பொழுது அதுதான் விடை. ஆமா. அந்த இன்ட்யூஷனை எப்படி நீங்க வந்து பாசிட்டிவா மாத்துறது, அதெல்லாமே அந்த 3வது படியில தான், 3வது ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கு. அப்ப பேசும்போது தான் வருது. இப்ப நான் பிராணாயாமம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம நாடி சுத்தி தண்டுவட சுத்தி 2 பண்ணிட்டு இருக்கிறேங்க. விடாம உடற்பயிற்சி பண்றேங்க. உடற்பயிற்சி ஃபுல்லா பண்றேங்க. ஒரு சின்ன அறுவை சிகிச்சை நடந்ததுனால வந்து நான் வந்து மகராசனை வந்து செய்ய முடியலைங்க. கரண்டி ஆபரேஷன் பண்ணியிருந்தனால செய்யக்கூடாதுன்னு. அதனால மிச்ச பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நடராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக IQ00. உங்க பேரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நடராஜன் பேசுறேன். ஹலோ ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து
1 சென்டிமீட்டர் வந்து அந்த அறையில கரணியா இருக்குது. டாக்டர்கிட்ட காமிச்சேன், நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு கத்தி பட அதே நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன் 8 வருஷமா. காயக்கல்வ பறிச்சு, சூரிய நமஸ்காரம், தியானம், உடற்பயிற்சி செய்துட்டே வரேன். எனக்கு எப்படி வந்து எனக்கு தெரியல. ஆனா இடையில வந்து நான் ஒரு மாசமா இந்த பயிற்சி பண்ணேன். உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ணேன், மூச்சு அடக்கி. அடுத்தால இந்த பிராணாயாமம் இருக்கு பார்த்தீங்களா, பூரகம், கும்பகம், அந்த இதையும் பண்ணிட்டேன். தெரியாதனம் பண்ணிட்டேன். அதனால வந்து எனக்கு தெரியல. இப்ப இதுக்கு என்ன பயிற்சி செய்யறது, என்ன பயிற்சி செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. இல்ல 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 உங்களுக்கு டாக்டர் எப்ப ஆபரேஷன் சஜஸ்ட் பண்ணிட்டாரோ நீங்க அதை தான் பண்ணணும். நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்ட்டேன். பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வில் பவர் இருக்கு, உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுன்னு சொன்னா பண்ண வேண்டாம். சரியா? பண்ண வேண்டாம். இருக்கிற பயிற்சிகள் நீங்க வந்து மகரிஷி பயிற்சிகள் சுப பிராணாயாமம், கும்பகம் பண்ணாம பண்ணுங்க. கும்பகம் வேண்டாம், பயிற்சி பண்ணுங்க. வாழ்க. சரிங்கய்யா. ஓகேயா, நன்றியா, நன்றி. வாழ்க வளமுடன். IQ00 வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா சிறப்பான உரைங்கய்யா, தேவையான உரைங்கய்யா. ஐயா நான் எல்லா காய்களுக்கும் எக்ஸசைஸ் எல்லாமே செய்யறேங்கய்யா. ஆனா அந்த மௌனம் மட்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ஐயா, 1 2 3 மௌன உக்தி, அது மட்டும்தான் என்னால செய்ய முடியுது. உட்காந்து வேற செய்யலைங்கய்யா. அது மட்டும் போதுங்களா ஐயா? அதை கேட்க. அது போறோம். அது டெய்லி செய்யறேங்கய்யா. அதையே பண்ணுங்க. அதுலயே அமைதியா இருங்க. தேவையில்லாம எண்ணத்தை விடாதீங்க. அதுலயே அமைதியா இருங்க. உள்ளுக்குள்ள இப்ப அதுலயும் இதே கொஸ்டின் தானே உள்ள கேட்கறோம் நீங்க. ஆமாங்கய்யா. அவ்வளவுதான். அந்த கொஸ்டினை வெளியில கேட்காதீங்க, கேள்வியை உள்ள கேளுங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஆன்சர் விடை உள்ளதான் இருக்கு, வெளியில இல்ல. சரிங்கய்யா. அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக குமார் எம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க ஐயா, உங்க மைக்கு. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சரஸ்வதி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க இறந்த ஒரு பங்காளிங்க வந்து அவரோட கர்ம வினையே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஹலோ, பங்காளிங்களுக்கு கூப்பிடுறாங்க. அதுலயே ஒரு கருவுற்ற பெண்ணுன்னா அவங்க வராதீங்க, கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. அது எதனாலங்க? ஏற்கனவே அங்க அப்பதான் அந்த அங்க வந்து உருவான கர்மாக்கள் அங்க ஏற்கனவே அப்பதான் அங்க கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. அது டெலிவரி வரைக்கும். அதனால அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வரக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. ஓ சரிங்க சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பரணி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா ஒரு செயல் செஞ்சிடறோம், அந்த செயலால ஒரு சில துன்பம் வந்தா எண்ணம் வந்து அதுலயே ஒரு சுழண்டே இருக்கு ஐயா. அதை எப்படியே நம்ம கரெக்ட் பண்ணி பண்றது? அவ்வளவுதான். துன்பம் கண்டினியூ ஆகுது. நீங்க செய்த செயல்ல வந்து தப்புன்னு அர்த்தம். இல்ல அந்த செயல் நல்லா இருந்தா கூட நாம இப்படி பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படி பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணுது ஐயா. அப்ப விழிப்பு நிலை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா விழிப்பு நிலை இருந்ததுன்னா, விளைவறிந்த விழிப்பு நிலை இருந்ததுன்னா விளைவு முன்னாடியே தெரிஞ்சிடும், செய்யறதா வேண்டாமான்னு. அந்த விழிப்புணை இல்லாதனாலதான் அதை கொடுக்கக்கூடியது ஆகினை தவம். ஆகினை தவத்தை நல்லா பண்ணுங்க, இந்த பிரச்சனை வராது. சரிங்க, ரெகுலரா பண்ணிக்கலாம். தினமும் பண்ணிட்டீங்கனாலே நீங்க சுவாசத்தை முறைப்படுத்தினா உங்க மனம் ஆல்பா நிலையில இருந்தாலே ஆகினை தவம் தான் அது. சரிங்க சரிங்க. நன்றி. நன்றி. சிறப்பையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குமார் எம் அவர்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரையை லாஸ்டாக தாங்க கேட்க முடியுது. ஐயா ஒரு சின்ன இதுங்க ஐயா. இப்போ மூச்சை கவனிச்சா மூச்சோடைய ஓட்டங்கள் குறையும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நம்ம கவனிக்கிறப்ப இந்த ஆழ்ந்த மூச்சு வந்து அந்த நல்லா இழுத்து விடுற மாதிரி அப்படி எண்ணங்களை கொண்டு போகணுமாயா, இல்லை நார்மல் மூச்சுக்கு விடணுமா? அது ஒன்று. இல்லை நம்ம ஐயாவுடைய எல்லா எக்ஸசைஸும் அவங்க பண்றப்ப நார்மலுக்கு இயல்பான மூச்சு இருந்தாலே கவனிச்சு இருந்தா போதுமா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க எங்க ஆழ்ந்த மூச்சுக்கு போறீங்க? ஆழ்ந்த மூச்சுக்கு போனீங்கன்னா என்ன செயலை செய்றீங்களோ அந்த வேலையை விட்டுருவீங்க. நீங்க வந்து ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல வந்து செயல் பார்க்கணும். அப்ப நீங்க ஆழ்ந்த மூச்சு விட்டீங்கன்னா டிரைவிங்க விட்டுருவீங்க நீங்க. புரியுதுங்களா? சரிங்கய்யா. நீங்க நீங்க வந்து இயல்பா இருக்கணும். எது ஒண்ணுமே இயல்பா இருக்கணும், அவ்வளவுதான். இயல்பா நீங்க பண்றதை பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க மூச்சு கணக்கே வைக்காதீங்க. உங்களை நான் வந்து மூச்சு அது தானா நடக்கக்கூடியதுங்க. நீங்க போய் அதை பிடிச்சிங்கன்னா முடியாது, உங்களால. தானா நடக்கும் அது. நீங்க பயிற்சி மட்டும் பண்ணுங்க, தானா நடந்துடும். நீங்க அதுகிட்ட போய் நீங்க பிடிக்க முடியாது அதை. புரியுதுங்களா? அது தானா நடந்துடும், தானா நடந்துடும். சரிங்களா? சரிங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓகேங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை. அடுத்த 7 படிகளை பற்றிய சிந்தனை உரையை நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, தொடர்வது வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். உடல் நலம் மனவளம் பெற வாழ்த்து வேண்டியுள்ள அன்பர்கள் விஸ்வநாதன், விஜய், லக்ஷ்மி, யாழினி, முகில், ஆதவன், குமாரவேல், சாந்தி அம்மா கால்கள் பூரண குணமடையவும், இந்திராணி அம்மா, ஜே சுப்பிரமணியன், சேது ராமலிங்கம் ஐயா பூரண குணமடையவும், லக்ஷ்மணன் காந்திமதி, கார்த்திகேயன், குமார், நித்யா, தனலட்சுமி, சுசீலா, சசி அவர்களின் குடும்பம், தமிழ் கார்த்திகேய செல்வம், ஆர்பி தமிழ், சித்திரை செல்வம், ஆர் பவளவல்லி, தினேஷ்குமார், எஸ் சிவானி, சங்கீதா, எம் பழனியம்மாள், நிர்மலா, எம் பாலமுருகன், வனிதா அன்பர்கள் அனைவருக்கும் உடல் நலம் மனவளம் பெற்று அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்துகின்றோம். வேலை வாய்ப்பு பெற வாழ்த்து வேண்டியுள்ள அன்பர்கள் சத்யநாராயணா, எஸ் ஸ்ரீஜா, தமிழரசி, எம் பாலமுருகன், ரேவதி, யுவராஜ், ஹரிஹரன் மற்றும் அரசாங்க வேலை கிடைக்க விஜயலட்சுமி, யாழினி அன்பர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பு அமைந்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். சிறப்பு வாழ்த்து. இப்பூ உலகம் போரில்லா நல்லுலகமாக மாறி உலகம் முழுவதும் அமைதி பெற்று வாழ, போர் பதற்றம் நிறைந்த நாடுகளில் போர் பதற்றம் தணிந்து அமைதி நிலவ வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்துகின்றோம். உலக மக்கள் அனைவருக்கும் வேதாத்திரியம் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஆழியாறிலிருந்து இந்த ஜூம் இணைப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ், Facebook, ஸ்கை யோகா டிவி, யூடியூப் சேனல்களில் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியாறு IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம் குருவணக்கம், 5:30 மணிக்கு 9 மையதவம் தமிழில், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு 9 மையதவம் ஆங்கிலத்தில், காலை 10:50 மணிக்கு துரியதவம், 10:55 மணிக்கு ஞானக்களஞ்சிய கவி மற்றும் விளக்கம், 11 மணிக்கு என்ன அலங்காரம் என்ற தலைப்பில் சென்னையிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அறிவொளிர் நம்பி ஐயா அவர்களின் சிந்தனை உரை. நாளை மாலை 5:30 மணிக்கு அருட்தந்தை அவர்களின் தெய்வீக குரலில் துரியாதீதவம், அதனைத் தொடர்ந்து பிறவி பயன் என்ற தலைப்பில் பி. சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களின் சிந்தனை உரை. அனைத்து சிந்தனை உரைக்கு பிறகும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பில் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை இரு வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளித்து வருகின்றார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நமது ஆழியார் ஜூம் இணைப்பில் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் தங்களின் அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பது குருவிற்கும் சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று கூறி, இத்துணை நேரம் இந்த இணைப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளம் கைகளில் வேதாத்திரியம் மலர ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள் ஆழியாறு ஜூம் இணைப்பில். இணைப்பு எண் 8191181911, பாஸ்கோட் ஆழியார் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஆழியார் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.